வாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலேயே செய்தியினுடைய தலைப்பு ஹை ப்ரெஷர். என்னது? ஹை ப்ரெஷர். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காற்றடிக்கலாம், ஓரளவுக்கு தான் காற்றடிக்கலாம். ஒரேடியாக காற்றடிச்சா என்ன ஆயிடுது? டப்புன்னு வெடிச்சிருது. என்ன ஆயிடுது? வெடிச்சு. இன்றைக்கி சொன்ன மாதிரி துப்பாக்கி கலாச்சாரம், டென்ஷனான துப்பாக்கி எடுத்து சுட்டுறான். ஹை ப்ரெஷர். அந்த ஹை ப்ரெஷர் நம்மளை விட்டு, தேவனை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளுகிறதுங்கிற காரியத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த ஹை ப்ரெஷர் வரும்போது தான் உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியும். அது வரைக்கும் எல்லாம் கனி கொடுக்குறவர்கள் தான். சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஒருத்தர் சோத்திரம் சோத்திரம், அது நல்லது தான். எனக்கு தெரியல, பாஸ்டர்ஸை தெரியும், உதவி போதகராக இருப்பாங்க, 100 தடவை என்னை பார்த்துருப்பாங்க. ஒரு தடவை பார்க்கும்போது சோத்திரம் சிரிச்சுக்கிட்டே சோத்திரம் பண்ணால் என்ன ஆக போகுது நான் நினைக்கிறேன். என்ன செய்ய மாட்டாங்க. அந்த பாஸ்டருக்கு இருக்கக்கூடிய 10 அசிஸ்டன்ட் பாஸ்டரில் ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும் நான் பார்க்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே செய்வார். அதே ஒரு பெரிய ஊழியம். சிரிச்சுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, நகைக்கடையில் சிரிச்சுட்டு செய்கிறது வேறு. அது சிரிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க, அழகாக வரவேற்பாங்க. மற்ற நினைக்க இந்த போதர் சிரிச்சிருப்பாங்க, அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க? வேடிக்கையாக இருக்கும். தேவனுடைய பிள்ளை, உனக்குள்ளே இருக்கிறது பிரச்சனைன்னு வரும்போது தான் உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியும். ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியும். அதனால இன்றைக்கி இந்த அப்போஸ்தலர் 6:8 வாசிக்க வேணாம். அதில் ஸ்தேவானை குறித்து பார்க்க போகிறோம். விசுவாசத்திலையும் வல்லவன் நிறைந்தவனாய். ரைட். இப்போ நம்ம எதுக்குள்ளே கடந்து போகிறோம்? மோசையினுடைய சீனாய் மலை அனுபவத்தை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? சீனாய் மலைக்கு மோசை எப்படி ஏறி இறங்கினார் சொல்லி 9 தடவை சீனாய் மலைக்கும் அவருக்கும் மோசைக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பை பார்க்க போகிறோம். 9 டைம்ஸ். அந்த சீனாய் மலையில் இந்த 9 டைம்ஸில் ஒரே ஒரு தடவை தாங்க மோசே தேவனோடு பேசினார். இன்னும் ஒரே ஒரு தடவை தான் இவங்க 2 பேருக்குள்ளே டிஸ்கஷன் நடந்துச்சு. மிச்சம் 7 தடவை தேவன் பேசினார். இன்றைக்கி மைக்கை பிடிச்சி நம்ம பேசணும்னு விரும்புகிறோம். இது எல்லா ஊழியக்காரங்களும் அப்படி தான் விரும்புகிறாங்க. நீ பேசுவதற்கு முன்பாக தேவன் உன்னிடத்தில் எவ்வளோ நேரம் பேசினார், அதான் முக்கியம். நம்ம அந்த ரேஷியோவை குறைச்சிடறோம். 99% தேவன் உங்களோடு பேச வேண்டும், 1% தான் நீங்கள் மக்களோடு பேச வேண்டும். அது மியூசிக் வாசித்தாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, ஜெபம் பண்ணாலும், விண்ணப்பம் பண்ணாலும் சரி, எல்லாம் 99% தேவன் நம்மளோடு பேச வேண்டும். ஒரே ஒரு சதவீதம் நம்ம மக்கள்கிட்ட பேசணும். இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸாக மாறிடுச்சு. 99% நம்ம பேசணும், 1% தான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ மோசையினுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கு இந்த மோசைக்கும் சீனாய் மலைக்கும் உள்ள தொடர்பை பார்க்க போகிறோம். அதில் ஒரே ஒரு தடவை மோசே வருவதற்கு காலதாமதம் ஆகும்போது ஹை ப்ரெஷர். இப்போங்க எனக்கு ஹை ப்ரெஷர் வருது ஒரு காரியத்துக்கு. இப்போ நீங்கள் வரீங்க, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ப்ரொஃபஸரை பார்த்து சொல்கிறேன், சிஸ்டர் உங்களுக்கு என்ன செய்கிறேன், 10,000 ரூபா தரேன், 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷமா அப்படியே போவாங்க. நான் தீர்க்கதரிசனம் சொல்ல சிஸ்டர், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சந்தோஷமாக போகிறாங்க. போயிட்டு அடுத்த வாரம் வராங்க, பாஸ்டர் இந்த 1 லட்ச ரூபா தாரேன்னு சொன்னீங்களே, தாரேன் தான் சொன்னேன், கைக்கு வரட்டும் தாரேன். அடுத்து பார்க்குறாங்க, 1 மாதம் கழித்து வராங்க, கேட்குறாங்க, தாரேன் தானே சொன்னேன், கைக்கு வரும்போது தாரேன். அடுத்து 1 வருஷம் கேட்குறாங்க, தாரேன் தானே சொன்னேன், கைக்கு வரும்போது தாரேன். அடுத்து 10 வருஷம் கழித்து கேட்குறாங்க. கடைசியில் கோபம் வந்துடுது. என்ன சிஸ்டர், அவரை நம்பி நான் என்னென்ன ப்ராஜெக்ட் போட்டு வச்சுருந்தேன், அந்த பணத்தை நான் என்னை தருவார்னு பார்த்தா டென்ஷன் ஆகிரும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு காலதாமதம் ஒரு அளவுக்கு தான் நம்மளால் முடியும். ஓரளவுக்கு தான் என்ன செய்ய முடியும், காலதாமதம் பண்ண முடியும். அதுக்கு பிறகு நம்மளால் காலதாமதம் சமயத்துக்கு பண்ண முடியாமல் வசனத்துக்குள்ளேயும் ஆவியானவருக்குள்ளேயும் நம்ம இல்லாததுனால டக்குன்னு பைபாஸாக வேறு காரியத்தை செஞ்சு தேவனுடைய கோபத்துக்குள்ளே போயிடும். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். நீண்ட காலம் தாமதம் ஆகிறதுனால, ஹை ப்ரெஷர்னால நம்மளுடைய வாழ்க்கையில் தாறுமாறான சில காரியங்களை செய்கிறோம். அதன் தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இன்றைக்கி நான் போகும்போது நீங்கள் எல்லாம் எங்கே வரணும், சீனாய் மலைக்கு நீங்கள் வர போகிறீங்க. எங்கே வர போகிறீங்க? உங்களை நம்மளெல்லாம் பிக்னிக் போகிறோம். எங்கே போகிறோம்? சீனாய் மலை. சீனாய் மலையில் ஒரு மரம் கிடையாது, ஒரு புல் கிடையாது, ஒரு காக்கா குருவி கூட இங்கே வராது. நான் சீனாய் மலையை வீடியோவில் பார்த்தேன், ஏதாச்சும் மிருகம் இருக்கான் பார்த்தா ஒரு பூனை மட்டும் இங்கே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அது என்னென்னா, இங்கே டீ கடை மாதிரி எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான் சீனாய் மலை உச்சியில். மக்கள் இங்கே வருவாங்கல்ல, நம்மளால் தான் எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு அவன் ஒரு பூனை வளர்க்குறான்னு நினைக்கிறேன். அதை தவிர வேறு எந்த மிருகமும் இங்கே புல்லு கூட இங்கே கிடையாது. அது ஒரு கிரானைட் கற்களான மொட்டை பாறை. அந்த பாறையை தான் ஆண்டவர் வச்சு. நம்ம நினைக்கிறோம் மோசே சீனாய் மலைக்கு போனார்னா ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்திருக்கும். ஒரு நாள் ஆப்பிள் தின்றுருப்பார், ஒரு நாள் ஆரஞ்சு தின்றுருப்பார், ஒரு நாள் என்ன கொய்யாப்பழஞ்சாட்டம், ஒன்றும் கிடையாது. மொட்டை பாறை. 40 நாள்
டே அண்ட் நைட் இருக்கார். எத்தனை நாள் இருக்கார்? டே அண்ட் நைட் இருக்கார். நான் இப்போ ஆல் நைட் ப்ரேயர் போனேன். அந்த ஆல் நைட் ப்ரேயர் வந்து என்றைக்கும் முக்கால் நைட் ப்ரேயராக தான் இருக்கும். நான் அரை நைட் ப்ரேயராக ஆக்கிடுவேன். அதை இல்லாட்டி கால் நைட் ப்ரேயர் ஆக்கிடுவேன். மெசேஜ் எப்போ கொடுக்க வருவாங்கன்னு தெரியும், எப்போ முடிப்பாங்கன்னு தெரியும். கரெக்டாக தாலி கட்டுற நேரம் போயிட்டு வந்துடும் இல்லையா கல்யாணத்துக்கு. தாலி கட்டிட்டு போய் செஞ்சுட்டு சாப்பிட்டு வர்ற மாதிரி சில கல்யாணங்கள் இருக்கும். அது மாதிரி நான் என்ன செய்வேன், தெளிவாக போக வேண்டிய நேரத்தில் போய் முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிச்சுட்டு வருவேன். ஆனால் இந்த தடவை நான் ஃபுல்லாக இருக்க வேண்டியதாகிடுச்சு. 4 சாமங்கள். எத்தனை சாமங்கள்? 4 சாமங்கள். நான் சொன்னேன் யூதர்களுக்கு 6 மணிலேருந்து தான் நேரம் ஆரம்பிக்குது. சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் முதல் சாமம். அடுத்து 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் சாமம். அடுத்து 12லேருந்து 3 மணி வரைக்கும் அது 3ஆம் சாமம். அடுத்து 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் சாமம். 4 சாமங்கள். இதில் முதல் சாமம் நமக்கு பிரச்சனை இல்லை. காலையில் சாயங்காலம் 6 to 9. அடுத்து 9 to 12 நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம செல்லில் நெட்டனா பார்த்து இப்போ செட் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு தூங்குறதுக்கு? 12 மணிக்கு தூங்கினோம்னா நம்ம சீக்கிரம் தூங்குறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. 2ஆம் ஜாமம் தாங்கியாச்சு. இந்த 3ஆம் ஜாமம் இருக்கும் பார்த்தீங்களா, 12 to 3. அந்த ஜாமத்தில் நீ தூங்கலைன்னா உன் பாடி கெட்டு போகும். அப்படியே அடுத்த நாள் டயர்டாயிரும். அது மிக முக்கியம். நீங்கள் ஆக்சிடென்ட்னா ஆகிறதுனா பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் ஜாமத்தில் தான் ஆகும். அந்த 12லேருந்து 3 மணிக்குள்ளே தான் நம்ம பாடி வந்து அப்படியே நம்ம பழகிட்டோமா, அந்த அப்படியே பாடி டயர்டாகி இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் அந்த நேரம் தான். அந்த 3ஆம் ஜாமம் அதிகமாக நம்ம முழிப்போம் என்றால் நம்ம சரீரம் அடுத்த நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு அடுத்து அதோட தொடர்ச்சியாக 4ஆம் ஜாமம்னு ஒன்று இருக்குது. அது 3லேருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். அப்போ நான் இந்த 3ஆம் ஜாமத்தையும் முழிச்சு 4ஆம் ஜாமத்திலையும் முழிச்சாலும் இங்கே வந்தோன்னா பாடி டயர்டாகி எவ்வளோ தூங்க முடியுமோ தூங்கினேன் பகலில். ஆனால் மோசேயினுடைய அனுபவத்தை குறித்து பார்த்தீங்கன்னா 40 நாள் டே அண்ட் நைட்டு தேவ சமூகத்தில் இருக்கார். ஆகாரம் கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் தூக்கமும் கிடையாது. ஏன்னா பகலிலும் இரவும் பகலும் தேவனோடு இருக்கார். ஆனால் 40 நாள் முடிஞ்சு கீழே இறங்கி வராரு. அவர் முகத்தினுடைய பிரகாசத்தை ஒருத்தரும் பார்க்க முடியல. கரங்களை தட்டி கருத்துரை மையப்படுத்துமா. இன்னைக்கு சீனாய் மலையினுடைய அனுபவத்தை குறித்து பார்க்குறோம். அந்த சீனாய் மலைக்கு நீ போக வேண்டும் என்றால் கல்வாரி மலைக்கு முதல்ல போயிட்டு வரணும். இப்போ எப்படி ஆண்டவர் அந்த சீனாய் மலைக்கும் மோசைக்கும் உள்ள தொடர்பு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். யாத்ராமம் 3வது அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் வாசிப்போம். யாத்ராமம் 3வது அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும், அப்புறம் 7லேருந்து 10 வரைக்கும் வாசிக்க போகிறோம். யாத்ராமம் 3வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம். நான் வாசிக்கின்றேன். யாத்ராமம் 3வது அதிகாரம் 1. மோசே மீதியான் தேசத்தை ஆசாரியன் இருந்த நம்ம எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வைந்தான். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இப்போ அவன் சீனாய் மலையினுடைய தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு என்ன செய்கின்றான்? வருகின்றான். அந்த ஓரேப் என்பது என்னவென்றால் சீனாய் மலை. இப்போ அந்த சீனாய் மலையினுடைய அடிவாரம் மோசைக்கு அழைப்பை தரப்போகிறது. எதை தரப்போகுது? அது அழைப்பை தரப்போகுது. அப்போ கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் உண்ட தரிசனமானார். முற்று பார்த்தான், அது வெந்து போகாமல் இருந்தது. அடுத்த வசனம் போடுங்க. இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்குன்னு சொல்லி கிட்ட போய் அற்புத காட்சியை பார்த்தான். அதுக்கு அடுத்து 4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். நடுவிலிருந்து தேவன் மோசே மோசே என்று கூப்பிட. இப்போ மலையின் உச்சியின் அனுபவம் கிடையாது, மலையின் அஸ்திவாரத்தின் அனுபவம். அப்போ முதலாவது நீ மலையின் அஸ்திவாரத்தின் அனுபவத்தில் போகணும். அப்போ மோசே மோசே என்று கூப்பிட்டா அதோ இதோ அடியேன் என்றான். 7லேருந்து 10 வரைக்கும் போடுவோம். 7லேருந்து 10 வரைக்கும் 7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து கூக்கரலை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறாரு. அவர்கள் கைக்கு விடுதலை நீக்கி அந்த பாலுந்தேனும் ஓடக்கூடிய தேசத்துக்கு போகிறதுக்காக இறங்கினேன். அடுத்த வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரருக்கு என் சந்தையில் எட்டியது, அவர் ஒடுக்குதலை கண்டேன். அடுத்த வசனம் படுங்க. இஸ்ரவேல் புத்திராய் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன்னு எடுத்து. அப்போ சீனாய் மலையின் அடிவாரம் உனக்கு ஒரு டைரக்ஷனாக மாற்றுது. அப்போ மோசே நினச்சிருப்பார், இனிமேல் ஆடே மேய்ச்சு இந்த மாமனார் எத்திரோட்டே இருந்து நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கிற உனக்கு சீனாய் மலையினுடைய அஸ்திவாரம் டைரக்ஷனாக மாற்றி நினச்சி பார்க்கல மோசஸ். எகிப்துக்கு போனால் அவன் கிரிமினல் கிட்ட குற்றவாளி, நிச்சயம் செத்துருவான். அவன் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு டைரக்ஷனை கர்த்தர் மாற்றுறாரு. இந்த இடத்துல பேசுகிறாரு. அதுக்கடுத்து மோசே பதில் பேசுகிறாரு. 2 பேருக்கு இடையில டிஸ்கஷன் நடந்து ஒரு அழைப்பு கிடைக்கிறது. இப்போ மோசேயுக்கும் சீனாய் மலைக்கும் உள்ள தொடர்பில் முதல் அனுபவம் என்ன என்று பார்க்கிறோம் என்றால் அஸ்திவாரத்தின் அனுபவம். இந்த அஸ்திவாரத்தின் அனுபவத்தில் மோசைக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ஊழியத்துக்கு தேவையான அழைப்பு. தேவபிள்ளை, உனக்கு என்ன ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரோ அதில் நீங்கள் ஓடணும். அநேக நேரங்களிலே நம்ம ஏதோ ஒரு அழைப்பை வைத்துக்கொண்டு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அநேக நேரங்களில் உன்னை எதற்காக கர்த்தர் பிடிச்சார், எதற்காக அழைத்தார்? இந்த அழைப்பை மோசே ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கல. ட்ரை பண்ணி பார்த்தாரு, நான் லீடர் ஆகணும்னு. லீடர் ஆகணும்னு பார்த்தா கடைசியில் குற்றவாளி ஆகிட்டார்.
குற்றவாளியான நீ இனிமேல் லீடர்ஷிப் வேணாம், ஒன்று வேணாம், ஆடையே மேய்ச்சிட்டு இருப்போம். இந்த தரிசனத்தில் உன் தரிசனத்தை மாற்றக்கூடியது சீனாய் மலையுடைய அஸ்திவாரம். இது முதல் விசிட். நீ அடுத்த விசிட்டுக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். யாத்ராமம் 19வது அதிகாரம் 1-8 வரைக்கும். யாத்ராமம் 19வது அதிகாரம், யாத்ராமம் 19வது அதிகாரம் விசேஷமாக 1-8 வரைக்கும் போடுவோம். யாத்ராமம் 19வது அதிகாரம் 1-8 வரைக்கும். இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட இப்போ 3ஆம் மாதம் 3ஆம் தேதி அந்த சீனாய் மலை பக்கத்தில் வராங்க. வாசிப்போம். அவர்கள் பிரயாணப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து வனாந்தரத்தில் பாளையம், அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து இப்போ முதல்ல மோசையை கூப்பிடுறார். ஃபர்ஸ்ட் விசிட். அந்த விசிட் விட்டுங்க, அஸ்திவார விசிட் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் விசிட். இந்த விசிட் எவ்வளோ நேரம் நடந்துச்சுன்னா ஃபியூ ஹவர்ஸ், குறிப்பிட்ட நேரங்கள் தான் நடந்தது. தேவபிள்ளை, கர்த்தர் உன்னை சீனாய் மலைக்கு அழைக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபம் என்பது என்னவென்றால் தேவன் நம்மை அழைக்கிறது ஜெபம். முதலாவது கர்த்தர் நம்மளை அழைக்க வேண்டும் ஜெப அறைக்கு. அநேக நேரங்களில் நம்ம ஜெபத்துக்கு டயத்தை குறிக்கிறோம், நல்லது தான். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டார். எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல. நீ ஜெபன்னா எந்த அர்த்தத்தில் கேட்குற? நான் முழங்கால் போட்டு தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுறதை ஜெபன்னு கேட்குறியா, இல்லை கர்த்தர் என்கிட்ட பேசுகிறத ஜெபன்னு கேட்குறியா, இல்லை தேவ பிரசனத்திலே இருக்கிறத ஜெபன்னு கேட்குறியா? இன்னும் எது நீ சொல்கிற கேட்குற கேள்விக்கு என்னால் சரியாக பதில் சொல்ல முடியல. அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், முழங்கால் படிக்கிட்டு 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இது ஜெபம்னு நினைக்கிறோம். பொதுவாக ஜெபத்தில் மிக முக்கியமான ஜெபம் என்னவென்றால் கர்த்தர் நம்மளை அழைக்கணும். இங்கே மோசே கர்த்தர் அழைக்கிறாரு. என்ன அழைக்கிறாரு? கர்த்தர் மலையிலேருந்து அவனை கூப்பிட்டு வா வா. மோசையை பார்த்து சொல்கிறார், வா சீனாய் மலைக்கு வா கூப்பிட்றாரு. சீனாய் மலை இப்படிப்பட்ட இடம் என்றால் தேவன் இங்கே மகிமையாக இறங்கக்கூடிய இடம். அப்போ நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையாக ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ நம்மளை அழைப்பார். இப்போ சிஎம்கிட்டேருந்து பிஎம்கிட்டேருந்து நமக்கு ஒரு ஃபோன் கால் வந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து, சார் உங்கள் பேர் தான் பால் ரமேஷா? ஆமாம். இல்லை சிஎம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாராம், உங்களுக்கு ஜெபம் பண்ணும்படி ஒரு ஒரு என்ன ஒரு எஸ்கார்ட் டீம் அனுப்பியிருக்கிறாரு, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? உடனே என்ன ஆயிரும், நம்ம இன்னைக்கு சிஎம்கிட்ட போகிறோம், இன்னைக்கு சர்ச்சு பிரச்சனை, இடம் வாங்குகிற பிரச்சனை, கட்டணம் கட்டுற பிரச்சனை, எல்லாம் ஓஞ்சிச்சு. அவர் கூப்பிட்டாரு. கூப்பிடாம நான் போய் அவர் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு கதவை தட்டினா என்ன செய்வாங்க? அடிதான் உலகம். அதுக்காக நான் தேவன்ட்டு போக வேணாம்னு சொல்லலை, உங்களை கூப்பிடணும், உங்களை அவர் அழைக்கணும். முதல் அழைப்பு, ஃபஸ்ட்டு அழைப்பு. ஒரு இன்னைக்கு விஜயன் பஸ் வந்து அழைக்கிறாரு. அதுலேயும் கல்யாண நேரத்தில் பத்திரிக்கை கொடுத்து அழைக்கணும். சிலருக்கு அதில் ரூபாயை வச்சு அழைக்கணும், சிலருக்கு அதில் வெத்தலையை வச்சு அனுப்பணும், சிலருக்கு அதில் ஆப்பிளை வச்சு அழைக்கணும், சிலருக்கு அதில் பணத்தை வச்சு அழைக்கணும், சிலருக்கு பத்திரிக்கையில் பேரடிச்சே அழைக்கணும். நான் பார்த்தேன், ஒரு புக்கு பார்த்தேன். பத்திரிக்கைனா நான் ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கேன் ஒரு அடியாக. அப்படியே திருப்பி திருப்பி பார்க்குறேன். புக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கம் இருக்குது. என்னன்னு கேட்டால், தாய்மாமே மகன் அந்த முறை இந்த முறை எந்த முறை, ஒரு காது குத்துக்கு 10 பக்கமா? நான் நினச்சேன் இது புக்கு இருக்குது, கல்யாண பத்திரிக்கை கிடையாது, கல்யாண புக்கு. நல்ல வேலை என் பேர் இல்லை அதில். தேவனுடைய பிள்ளையை இப்போ உன்னை அழைக்கணும் கர்த்தர். நீ தகுதியாக இருக்கணும். என்னை ஏன் ஏன் சிஎம் என்னை அழைக்கணும்னா அவர் அழைக்கிறதுக்கு நம்ம தகுதி. எத்தனையோ ப்ராஃபட் அமெரிக்கா பிரசிடென்ட் அழைப்பாங்களாம், இல்லாட்டி அவர் வராட்டி நான் போகிறேங்கிறாங்களாம். பிரசிடென்ட் வந்து யாரை பார்க்க போகிறாங்க? ப்ராஃபட்டை பார்க்க போகிறாங்க. அது மாதிரி உன்னை அழைக்கணும் கர்த்தர். அதுக்கு நீ தகுதியாக இருக்கணும். இது நீங்கள் ஃபங்க்ஷன் கல்யாணம் 1000 பேரை 1,00,000 பேரை பழகினாலும் உங்கள் திருமணம் வீட்டுக்குள்ள ஒரு ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் சிலர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அவங்கள தான் அழைக்கிற. ஆண்டவர் உன்னை அழைக்கிறதுக்கு நீ பாத்திரவனா இருக்கணும். இப்போ மலையிலேருந்து அவனை கூப்பிட்டு யாக்கோபு வம்சத்திற்கு இப்போ நான் உன்ட்ட ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். இது வந்து ஃபியூ ஹவர்ஸ் தான், இது ரொம்ப நாள் கிடையாது. இது முதல் நாள் நடந்து சில மணித்துளிகள், சில மணி நேரங்கள் கூப்பிட்றாரு. என்னவென்றால் வாசிங்கள், தொடர்ந்து 8 வரைக்கும் போடுவோம். நான் எகிப்திற்கு செய்ததையும் உங்களை எப்படி நான் சுமந்து வந்தேங்கிறதையும் நீ கண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என் வாக்கின் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் என்றார். நீங்கள் எனக்கு பூமி எல்லாம் என்னுடைய சொந்த. முதல்ல ஒரு அடைப்பு சொல்கிறாருன்னா, சீனாய் மலைக்கு கூப்பிட்டு என் உடன்படிக்கையை மட்டும் நீ கை கொள். முதல் கட்டளை என்னது கொடுக்குறாரு? நான் உன்ட்ட சில உடன்படிக்கையை கொடுத்துருந்தேன், அந்த உடன்படிக்கையை என் ஜனங்கள் கை கொண்டா, அடுத்த வசனம் போடுங்க, கை கொண்டால் அவங்களை ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதியமாக இருப்பீர்கள், நீ இஸ்ரவேல் புத்திரர். அப்போ ஆண்டவர் சில காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உடன்படிக்கை. நான் அவங்களோடு சில உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறேன், அதை ஒழுங்காக அவங்கள கை கொள்ள சொன்னீங்கன்னா அவங்கள கிங்காக வச்சிருப்பேன். முதல்ல அவங்கள இந்த என் உடன்படிக்கையின் மேலே கவனம் செலுத்த சொல்லு அப்படிங்கிறாரு. போடுங்க 8 வரைக்கும். மோசே வந்து ஜனங்கள் மூப்பரை அழைப்பிது, கர்த்தர் தனக்கு கற்பித்தவா. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு போகிறீங்கன்னா மேலே போய் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு கீழே வரணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை
நீங்கள் கனம் பண்ணுற நாளுங்கிற இங்கே வரீங்க. நாங்கள் என்ன செய்யணும்னா மேலே போய் வார்த்தையை வாங்கிட்டு வரணும். 66 புத்தகத்தில் எதை வேணால் நான் பிரசங்கம் பண்ணலாம். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வரக்கூடாது. நம்ம அனுபவம் அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை வாங்கி கொடுக்கணும். இப்போ பேச மேலே போகிற உனக்கு ஜனங்கள் கேட்குறாங்க, மேலே போனீரே என்ன வார்த்தை கிடச்சிச்சு? அவர் என்ன சொன்னார்னா, உடன்படிக்கையை கை கொண்டேன்னா உன்னை ராஜாவாக வச்சிருப்பேன், இந்த பூமியில் நீ கிங்காக இருப்ப, ஆசாரியனாக இருப்ப அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அவருக்கு முன்பாக சொன்னான். அடுத்த வசனம் போடுங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம். அவர் பிரதி ஜனங்கள் சொன்னவாறு நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் செய்வோம். ஃபர்ஸ்ட் விசிட் முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது விசிட்டுக்கு போக போகிறோம். யாத்ராமா 19 அதிகாரம், அதே 19 18 போடுவோம். 18 கர்த்தர் 19 கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியால் இறங்க முடியாது. அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழுமிட்டு மலை முழுவதும் அதிர்ந்தது. அதிர்ந்தது. தொடர்ச்சியாக போடுங்க. 19 அதிகாரம் 10லேருந்து 13 வரைக்கும் போடுங்க. முதல்ல 19 10லேருந்து போடுங்க. 19 போடுங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்த அவர்களை 2வது விசிட். இந்த 2வது விசிட்டில் அவர் என்ன செய்கிறாருன்னா, நாம் பண்ண உடன்படிக்கையை கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இந்த மலையின் மேலே ஒரு அக்கினியை இறக்குவே. அந்த மலை புகைக்காடாக இருக்குது. இதை நான் கொடுக்குற கன்ஃபர்மேஷன். 2வது விசிட்டை கூப்பிட்றாரு. என்ன கூப்பிட்றாரு? மோசேயை நோக்கி. இப்போ ஜனங்கள் இடத்துல போய், இது 2வது விசிட். முதல் விசிட் முடிஞ்சிருச்சு. ஜனங்கள் இடத்துல போய் உடன்படிக்கையை பற்றி பேசிக்கிட்டாரு. நீ 2வது விசிட்டில் அவர் என்ன சொல்றாரு? ஜனங்கள் இடத்துல போய் பரிசுத்தப்படுத்து. வசன வாசிப்போம். தொடர்ச்சியாக போடுங்க. 13 வரைக்கும் போடுங்க. 3ஆம் நாளைக்கு ஆயத்த 3ஆம் நாளில் சீனாய் மலை மேல் இறங்குவார். 13 போடுங்க. ஜனங்களை சுற்றிலும் இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. 13 வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. 16லேருந்து 19 வரைக்கும் வாசிப்போம். 16 போங்க. 16 3ஆம் நாள் விடியற காலத்தில் இடி முழக்கங்கள், மின்னல், மலையின் மேல் கார்மேகம், பலத்த எக்கால சத்தம் உண்டு. பாளையது. இப்போ தான் ஜனங்கள் பயப்படுறாங்க. முதல் விசிட் போயிட்டு வரும்போது ஜனங்களுக்கு பயம் இல்லை. இப்போ ஆண்டவர் இறங்குறாரு, பயங்கரமாக இறங்குறாரு. மோசே இந்த அக்னிக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து விடியற காலத்தில் மின்னல், இடி முழக்கம் இதெல்லாம் உண்டான பிறகு எதுக்குன்னா, நான் உன் கூட பண்ண உடன்படிக்கை இருக்க பற்றி அதை நான் அக்ரிமெண்ட்டாக கொடுக்குறேன், அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன், அதுக்காக நான் அக்னி இறக்குறாரு. வாசியங்கள் தொடர்ந்து போடுங்கள். 19 வரைக்கும் போடுங்க. அப்போது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களுக்கு பாளையத்திலிருந்து புறப்படுப்பினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் தான் நிற்கிறாங்க. பார்க்குறாங்க, மோசே மேலே போனார் மலைக்கு. ஒரே கார்மேகம், இடி முழக்கம், அக்கினி இறங்குது. நான் உங்க கூட பண்ண உடன்படிக்கைக்கு நான் உறுதிப்படுத்துவதற்காக அக்கினி இறங்கினேன். அடுத்த வசனம் போடுங்க. கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்கினியால் இறங்க முடியாது. முழுவதும் புகைக்காடாக இருந்தது. போய் சூளையின் மலை முழுவதும் அதிர்ந்தது. எக்கால வர்றத பலமாக மோசே பேசினா தேவன் அவருக்கு 2வது விசிட். இதுவும் ஃபியூ ஹவர்ஸ் தான். இது 3ஆம் நாள். 1ஆம் நாள் கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்க. நான் பண்ணுற பிரசங்கம் கொஞ்சம் சப்ஜெக்டாக போகிற மாதிரி இருக்கும். இதில் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. தேவனுடைய முதல் நாள் போயிட்டு வந்தார், உடன்படிக்கை வாங்கிட்டு வந்தார். அந்த உடன்படிக்கையின்படி செய்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 2வது நாள் அதுக்கு அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு. என்ன அக்ரிமெண்ட் கொடுக்குறாருன்னா, அதற்காக நான் அக்கினி இறக்கி நான் யாரோ பேசுகிறேன் நினைக்காதீங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம் என்பதை நீ அறிந்து கொள்ள என்பதற்காக பேசினார். 3வது காரியத்தை யாத்ராமம் 19 அதிகாரம் 20 வசனம். இது அரை நாள் கூப்பிட்றாரு. எவ்வளோ நாள் கூப்பிட்றாரு? ஆண்டவர் உங்களுக்கு சில நேரத்தில் 40 நாள் வாம்பார், சில நேரத்தில் 7 நாள் வாம்பார், சில நேரத்தில் 1 மணி நேரம் வாம்பார். நான் வேலைக்கு போகும்போது ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்த்தேன். இப்போ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நாகர்கோவில் போகணுன்னா ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸை நான் பிடிக்கணும். அது 7 மணிக்கோ என்னமோ பெரியார் பஸ் ஸ்டாண்ட், காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகும். அதுக்கு நான் எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ண ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு அரை மணி நேரம் தான் என்னால் ஜெபம் பண்ண முடியும். எனக்கு ஜெபம் பண்ணி ஒரு சார்ஜ் ஆனால் தான் நான் வெளியே கிளம்புவேன். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கிருபை இறங்கிடும். ஊழியத்துக்கு வந்த பிறகு சில நேரத்தில் 3 மணி நேரம் இறங்கினாலும் திருப்தி ஆகாது. அன்னைக்கு இருந்த என் சூழ்நிலைக்கு ஆண்டவர் அரை மணி நேரம் போதுன்ட்டாரு. இதே போலயே அடுத்த விசிட் பார்க்குறோம். இது அரை நாள் விசிட். எத்தனை நாள் விசிட்டு? ஆண்டவர் எத்தனை நாள் கூப்பிட்றாரு? அரை நாள் கூப்பிட்றாரு. யாத்ராமம் 19 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிப்போம். யாத்ராமம் 19:20. யாத்ராமம் 19 அதிகாரம் 20லேருந்து 25 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் சீனாய் மலையில் கொடுமலையில் இறங்கின போது கர்த்தர் மோசே மலையின் மேல் கொடுமலை. இப்போ 3வது விசிட் கூப்பிட்றாரு. ஆண்டவர் நம்ம எவ்வளோ தூரம் கூப்பிட்றாருன்னு தைரியமாக போகலாம். யார் கூப்பிட்டா? ஆண்டவர் கூப்பிட்டா நம்ம தைரியமாக போகலாம். ஒரு வீட்டில் திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க. உடனே இவங்க என்ன ஆயிடுச்சு? கைகாலெலாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஆட ஆரம்பிச்சு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாங்கல்ல, எது கூப்பிட்டாங்க? இவங்களுக்குள்ள கற்பனை, அந்த கற்பனை, இந்த கற்பனை. கடைசியில் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாங்க? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டாங்க. எது கூப்பிட்டாங்க? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக என்ன செய்தாங்க? கூப்பிட்டாங்க. தேவப்பிள்ளை ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாலே என்ன ஆயிடுது? போலீஸ் ஸ்டேஷன். அதை நாங்கள் கிருஷ்ணகிரிங்கிற ஊரில் இருந்தோம்.
நான் கொஞ்சம் சம்பவத்தை சொன்னால் தான் உங்களுக்கு வரும். எதுவும் சப்ஜெக்டாக பேசுனா வச்சுங்களேன், சிலருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் அப்பப்போ முட்டையில் வெங்காயம் மிளகுனா போடுற மாதிரி போட்டுக்கிறேன். கிருஷ்ணகிரிங்கிற ஊரில் இருந்தோம். அங்கே வந்து திடீர்னு ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் திடீர்னு ஒரு போலீஸ்காரர் மஃப்டியில் வந்தார். என்ன கேட்டார், ஐயா உங்களுக்கு கச்சேரிக்கு கூப்பிட்றாருன்னாங்க. நான் அக்காவை பார்த்து கேட்டேன், அக்கா உங்களுக்கு பாட்டு வரும் எனக்கு சொல்லவே இல்லையேன்னு. ஸ்டெல்லாக்கா உங்களுக்கு பாட்டு வரும்னு சொல்லவே இல்லைன்னு. எதுக்கு எனக்கு பாட்டு வரும் உனக்கு யார் சொன்னான்னு கேட்டாங்க. அதான் கச்சேரிக்கு கூப்பிட்டாங்களே. அது கச்சேரின்னா போலீஸ் ஸ்டேஷன் அர்த்தம். நாங்கள் நாகரிகமாக எங்கள் ஊரில் கச்சேரிவாங்க. ஒரு கச்சேரிக்கு போகிறதுக்கே கைகால் தவில் அடிக்குது. என்ன அடிக்குது? தவில் அடிக்குது. இப்போ ஆண்டவர் வாங்க கூப்பிட்றாரு. வாங்க கூப்பிட்றாரு. ஒரு காலத்தில் நம்ம ஊரில் ஒரு சிஎம் இருந்தார். அவர் மினிஸ்டர் யாராச்சும் வான்னு கூப்பிட்டால கைகால் நடிங்கிறோம். ஏன்னா இங்கே விருந்து வச்சு அனுப்புவார். அது மாதிரி சில காரியங்கள்லாம் இருக்குது. இப்போ திடீர்னு ஆண்டவர் வர சொல்கிறாரு. யாத்திராமா 19வது அதிகாரத்தில் கர்த்தர் இது எத்தனை நாள்னா இது அரை நாள் தான் கூப்பிட்றாரு. எவ்வளோ நாள் கூப்பிட்றாரு? அரை நாள் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமலையில் இறங்கின போது கர்த்தர் மோசையை மலையின் கொடுமலை வர செய்தார். அவளுக்கு கர்த்தர் மோசையை நோக்கி ஜனங்கள் பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எப்படின்னா செய்யணும். நான் 25 வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டே போயிருங்க. 25 வரைக்கும் வேகமாக. அடுத்து 22 பண்ணுங்க. சங்காராமனுக்கு எப்படின்னா அவங்க பரிசுத்தத்துக்கு கொடுத்து 2வது எச்சரிப்பு கொடுக்குறாரு. யாத்திராமம் 20வது அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க. யாத்திராமம் 20, 18, 19, 20 வாசிக்க போகிறோம். யாத்திராமம் 20வது அதிகாரம் 18வது வசனம். இந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு 10 கட்டளைகள் கொடுத்தது இந்த விசிட்டில் தான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து கற்பலகை கொடுத்த விசிட் வேற, 10 கட்டளைகள் கொடுத்த விசிட் வேற. யாத்திராமம் 20வது அதிகாரம் 18. ஜனங்கள் எல்லாரும் இடிமலை கண்டார்கள். மலங்க அடுத்த வசனம் படுங்க. மோசையை நோக்கி எங்களோடு பேசும், அவர்கள் பேசாதிருப்பதாக என்றார்கள். யாத்திராமம் 18, 19, 20 போட்டுருங்க. 20வது வசனம் 20. மோசே ஜனங்களை பயப்படாது. இதை நான் சொல்லி முடிச்சுட்டு யாத்திராமம் 20வது அதிகாரம், யாத்திராமம் 19வது அதிகாரம் 20 to 25. யாத்திராமம் 20வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகளும் நீ 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்த இடம் தான் இந்த இடம். யாத்திராமம் 20வது அதிகாரம் 18 போடுங்க. யாத்திராமம் 20, 18 போடுங்க. யாத்திராமம் 20வது அதிகாரம் 18வது வசனம் 20, 18. ஜனங்கள் எல்லாம் இடிமுழக்கில் எக்கலசத்து மழகையும் போய்க்கணும். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்றார்கள். இந்த அதிகாரத்தில் தான் அவங்களுக்கு 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த இடத்துல தான் என்ன கொடுக்குறாரு ஆண்டவர்? 10 கட்டளைகளை கொடுக்குறாரு. அந்த 10 கட்டளை வந்து மோசே தேவன் பேசும்போது மோசே எங்கள் இடத்துல பேசு என்று சொல்கிறார்கள். அடுத்து யாத்திராமம் 20வது அதிகாரம் 21வது வசனம் பார்க்க போகிறோம். யாத்திராமம் 20, 21. இப்போ நீங்கள் பார்க்குற விசிட்ல எல்லாம் யார் டாமினேட் பண்ணுறாருன்னா ஆண்டவர் தான் டாமினேட் பண்ணுறாரு. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், விசிட்டிங் தான் போயிருக்கேன். அந்த அம்மா பேசுறது ஒழிய என்னை பேசவே விட மாட்டேங்குது. நான் பேசுறதுக்கு போகிறேன், அந்த அம்மா பேசிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அம்மா நானும் டைரக்ஷன் பண்ண பார்த்தேன், முடியவே இல்லை. திடீர்னு போலீஸ்னு அந்த அம்மா அப்போ தான் நினைச்சு, என்ன அங்கே போலீஸ் எங்கே? என்ன இப்போ நான் சொல்றதை கேட்டு. அநேக நேரத்தில் தேவன் நம்ம பக்கத்தில் வந்துட்டா எப்படி சிஎம் பிஎம் பார்த்து பெட்டிஷன் கொடுக்குறோமோ அவரை பேச விட்டு நீங்கள் கேளுங்க. தேவனுடைய பிள்ளையே, எந்த அளவுக்கு தேவனோட ஒரு மனுஷன் பேசுகிறானோ அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் லிமிட்டாக இருக்கும், ஸ்பீடாக இருக்காது. நீ தேவனுடைய சத்தத்தை கேட்குற பிள்ளையுடைய வார்த்தையினுடைய வேகம் குறைச்சிருக்கும். இங்கே நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். யாத்திராமத்தில் இந்த 19வது அதிகாரத்தில் அந்த 10 கட்டளை கொடுத்த சம்பவத்தை நான் அப்புறம் எடுத்து பேசுகிறேன். இப்போ ஆராய்ச்சி பண்ண ஞாபகம் இல்லை. இப்போ 4வது யாத்திராமம் 20, 21 ஒரு நாள் கர்த்தர் பேசுகிறார். நல்லா கவனிங்க. இப்போ நான் எதுக்குன்னா வரேன் பாஸ்டர், அரை நாள் பேசுனது ஒரு நாள் பேசுனதை நான் எதுக்கு சொல்கிறீங்கன்னா, இந்த அரை நாள் ஒரு நாள் பேசும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஒழுங்காக இருந்தாங்க, ப்ரெஷர் வரலை. புருஷன் சம்பாதிச்சதோ 7ஆம் தேதிக்குள்ளே கொடுத்தா ப்ரெஷர் வராது. 1 மாதம் ஆகியும் கொடுக்கலைன்னா இங்கே ப்ரெஷர் வரும். ஏன் ப்ரெஷர் வந்துச்சுன்னு தெரியாது. குக்கர்லையாச்சும் சேஃப்டி வால்வுன்னு ஒன்று இருக்குது, நமக்கு சேஃப்டி வால்வு கிடையாது. பொறுத்து பார்ப்போம், இல்லைன்னா குண்டு வெடிக்கும். மோசே, நான் எதுக்கு பாஸ்டர் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வரீங்கன்னா, இந்த அரை நாள் போனது, 1 மணி நேரம் போனது, 2 மணி நேரம் போனது, 1 நாள் போனது, இதையெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க பாதை கரெக்டாக இருக்குது. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வார்த்தைகளையும் அபிஷேகத்தில் நான் எதுக்கு நிறையணும், நான் நல்லா தானே இருக்கேன். பிரச்சனை வராத வரைக்கும் நீ நல்லா இருக்க. பிரச்சனை வராத வரைக்கும் பாஸ்டர் நான் எதுக்கு பாஸ்டர் அதிகமாக வசனத்தையும் அபிஷேகத்தையும் உள்ளே வைக்கணும், எனக்கு இருக்கிறதே போதுமே. பிரச்சனை வராத வரைக்கும் நல்லா இருக்கும். ப்ரெஷர் வந்து அழுத்தும் போது உள்ளே இருக்கிறது வெடிக்கும். அப்போ நீ எடுக்கக்கூடிய தீர்மானம் தவறான தீர்மானம், சூசைடுக்குள்ளே கொண்டு போயிடும். இன்றைக்கி அநேகர் தற்கொலைக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் ஹை ப்ரெஷர் தாங்க முடியல, கொலைகளை கொண்டு போய் முடியும், வெட்டு குத்தில் போய் முடியும். ப்ரெஷர் ஓவர். இன்றைக்கி சொன்ன மாதிரி
கையில் துப்பாக்கி இருக்குது, ப்ரெஷர் அதிகமான சுட்டு கொண்டுறான் தேவப்பிள்ளையை. இப்போ மோசையினுடைய சம்பவம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அப்போ எவ்வளவோ அவங்க வனாந்தரத்தில் நடந்து வந்தாலும் சீனாய் மலைக்கும் அவருக்கும் அதிக தொடர்பு இருக்குது. ஒரு நாள் பார்க்க போகிறோம். யாத்ராமம் 20 அதிகாரம் 21 வசனம் வாசிப்போம். யாத்ராமம் 20 அதிகாரம் 21 வசனம். இது ஒரு நாள் வாசிப்போம். யாத்ராமம் 20. ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள், மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாக இருந்தான். இது ஒன் டே. இந்த ஒன் டேல மட்டும் யாத்ராமம் 21 to 23 வரைக்கும் நீங்கள் குறிச்சுங்க. அதில் புக் ஆஃப் கவனன்ட்டே கொடுக்குறாரு. 3 அதிகாரம் கொடுக்குறாரு ஒரே நாளில். 3 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் இந்த 21லேருந்து 23 வரைக்கும் வாசிக்கணும். ஒரு பெரிய புக்கு அளவுக்கு கவனன்ட்டை குறித்து கொடுக்குறாரு. அதை ஜனங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. இது 4வது விசிட் பார்த்துட்டோம். இப்போ 5வது விசிட் போமா. யாத்ராமம் 24 அதிகாரம் 9, 10, 11. யாத்ராமம் 24 குறிச்சிட்டு வாங்க. நீங்கள் வீட்டில் போய் திருப்பி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் புரியும். யாத்ராமம் 24, 9 to 11. இந்த விசிட்டில் ஆண்டவர் நீங்கள் 4வது விசிட்லேயே ஆண்டவர் ஒரு சான்ஸ் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நீ மட்டும்தான்டா சீனாய் மலையில் என்னை வந்து பார்க்குற, ஆரோனையும் கூட்டிகிட்டு வாடாங்கிறார். இப்போ யாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு? ஆரோனையும் கூட்டிட்டு சொல்ல. எனக்கு பெரிய பாராட்டு விழா வைக்கிறாருன்னு வச்சுங்களேன் முதலமைச்சர். அப்போ என்ன செய்வேன்? நான் மட்டும் போனேன்னா கேட்பாரு, ஸ்டாலின் என்ன உங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் எங்கே, அவங்களுக்கும் சேர் போட்டிருக்கேன், நீங்கள் என்னை தானே கூப்பிட்டீங்க? இல்லை. இப்போ இந்த 5வது விசிட்டை குறித்து பார்க்குறோம். இந்த 5வது விசிட்டில் நீங்கள் 4வது விசிட், நான் கரெக்டாக உங்களுக்கு வசனத்தை எடுத்துகிட்டு போகிறேன் நேரம் இல்லைனால. இந்த 4வது விசிட்லேயே ஆண்டவர் சொல்கிறாரு, சீனாய் மலைக்கு நீ மட்டும் வர, ஆரோனையும் கூட்டு வாங்குறாரு. அதோட இன்னும் 3 பேரையும் கூட்டு போகிற. யாத்ராமம் 24 9, 10, 11 வசனம் வாசிப்போமா. யாத்ராமம் 24, 9. பின்பு மோசையும் ஆரோனும் நாதாவும் அபியும் 70 பேர். இந்த விசிட்டில் அப்படியே வச்சுருங்க. இந்த விசிட்டில் ஒரு டீமே போகிறாங்க. தேவப்பிள்ளையை சீனாய் மலையில் தேவனை இன்னும் முகமுகமாக சந்திக்கலை. மேகஸ்தம்பத்தில் மறைஞ்சு தான் கர்த்தர் பேசுகிறாரு. இப்போ இந்த விசிட் எதற்காக கொண்டு வராங்கன்னா, எத்தனை விசிட் போகிறாங்க எப்படி? நான் எதுக்காக நான் இவ்வளோ தூரம் அழுத்துறேன்னா, நீ தினந்தோறும் அவருடைய சமூகத்துக்கு போயிட்டு வர ஆளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கல்வாரி மலையின் மேலே விசுவாசம் வைத்தின உன்னை அழைத்து கொண்டு போய் சில ரகசியத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? இந்த சபைப்பட்டிருக்கு பார், இந்த சபை எசைகளுக்கு சொன்னார். பார்த்தியா, மூப்பர்கள்லாம் என்ன செய்கிற, நீ மலை உச்சிக்கு போயிட்டே வச்சுக்க. இந்த முயலுக்கு பலவீனமான மிருகம், ஆனால் மலை உச்சியில் போய் எங்கேயாச்சும் ஒதுங்கிக்கிறோம். அதே மாதிரி நீ பலவீனமான ஒரு மனுஷன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ மலையின் உச்சியின் அனுபவத்திற்குள்ளே வந்துட்டால் பூமியில் நடக்கக்கூடிய ஆபத்துகள் உனக்கு தெரியும். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், மோசே, ஆரோன், நாதா, அபியூ 70 பேர் ஏறி போய் 11 வரைக்கும் வாசியுங்கள். 11 வரைக்கும் இஸ்ரவேல் தேவனை இப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னும் அந்த சரியான தரிசனம் வரல. அவர் பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாக தெளிந்த வானத்தின் பிரமைக்கு ஒப்பாகவும் இருந்தது பாதத்தின் கீழே. அவர் இஸ்ரேல் புத்தருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. வந்த யாரு மேலும் கையை நீட்டல. அந்த டீம் முழுவதும் தேவனை தரிசிக்குது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த மலை பிரசங்கத்தில் எனக்கு பிடிச்ச வசனம் அந்த வசனம் தான். மற்ற எல்லாம் பூமிக்குரியது. சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். ஆனால் ஒரே ஒரு வசனம் தான், தேவனை தரிசிப்பார்கள். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு மோசே ஏறி போகிறான். 5வது விசிட்டில் ஒன் டே விசிட்டு. அந்த ஒன் டே விசிட் எதுக்கு தெரியுமா? ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக, அவருடைய மகிமையும் பார்க்குவதற்காக ஆண்டவர் ஒரு டீமை சீனாய் மலைக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வரீங்களா? இப்போ என் கூட இல்லை அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கீங்களா? சில அந்த காலத்தில் டெலிஃபோன் பூத்தில் போட்டுருப்பாங்க, அவுட் ஆஃப் சர்வீஸ். தேவப்பிள்ளையே இப்போ என் கூட சீனாய் மலைக்கு நீங்கள் வரீங்க. இப்போ தேவப்பிள்ளை இப்போ கூப்பிட்டு போகிறாரு. மோசே மட்டும் போகலை, ஆரோன், நாதா, அபியூ 70 மூப்பர் திருப்பி பாடுறார். அவர்கள் இஸ்ரேல் புத்தருடைய அதிபதிகள் மேல் கையிட்டு அவர்கள் தேவனை தரிசித்த பின்பு புசித்து குடித்தார்கள். தேவப்பிள்ளையை இந்த இடத்துல வாசிக்கணும். அடுத்த இந்த 11வது வசனத்தில் 28லேருந்து 9லேருந்து 11 வரைக்கும் வாசிக்கணும். அங்கே போன நோ இன்ஸ்ட்ரக்ஷன். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் பேசணும், இல்லை நம்ம பேசணும் மட்டும் பார்க்காதீங்க. அவரை பார்க்கணும்னு ஆசை வரணும். எதாவது ஆசை வரணும். ஒருத்தர் சொன்னாராம், நான் நிறைய பெட்டிஷன் வச்சுருக்கேன், இயேசுநாதர் போய் கொடுக்க போகிறேன்னாராம். போனாராம், பரலோகத்துக்கு போனாராம். அங்கே வாசலில் பேதுரு இருந்தாராம். எதுக்கு வந்திருக்கேன்? இயேசுநாதர் நிறைய பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேனாராம். ஏதாவது கூப்பிட்டு போகிறேன் வான்னு கூப்பிட்டு போனாராம். கூப்பிட்டு போய் ஆனால் சொன்னாராம், அவனை ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் அவனை அரை மணி நேரம் தான் நிப்பாட்டுவேன். அவர் பார்த்துட்டு பெட்டிஷன் கொடுத்துட்டு உடனே திரும்பணும். சரி, நான் அங்கே போனேன் 1/2 மணி நேரம் ஆனா பெட்டிஷனே கொடுக்கலையா, திரும்பிட்டானா. அவர் கூட கூப்பிட்டு போன அந்த பேதுரு கேட்டார், என்ன நீ போன இயேசுவை பார்த்த, ஒன்றுமே பெட்டிஷன் கொடுக்கல. அவரை பார்த்தேன். இதுக்கு மேலே என்னையா பெட்டிஷன் கொடுக்க? இதேபோல் இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம யாருமே அன்றைக்கி அநேக நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நோக்கத்தோடு தான் வராங்க. இயேசுட்ட வந்தவங்க சிலர் என்ன தெரியுமா கேட்டாங்க, எனக்கு மீன் கிடைக்குமா? சிலர் வந்து அங்கே எனக்கு அப்பம் கிடைக்குமா? சிலர் இயேசுட்ட வந்தாங்க, என் வியாதி சுகமாகுமா?
சிலர் இயேசுட்ட வந்தாங்க, என் பாவம் நிறுத்தப்படுமா? சிலர் வந்தாங்க, எனக்கு வசனம் கிடைக்குமா? ஆனால் இயேசுவே வேணுங்க கேட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியல. இதே மாதிரி தேவனுடைய பிள்ளையை இந்த இடத்துல 5வது விசிட்டில் ஆண்டவருக்கு நோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி ஒர்ஷிப் தான். அந்த வசனத்தை திருப்பி ஆரம்பத்துலேருந்து போடுவோமே, யாத்திராம் 24:9 போடுங்களேன். இந்த டீமை கூப்பிட்டு போகிறாரு, இப்பயும் பிரச்சனை இல்லை, பாளையத்தில் ப்ரெஷர் வரல, கூட்டு போகிறாங்க. மற்றவங்க நான் கேட்டிருப்பாங்க, நீங்கள் அவங்கள மட்டும் கூட்டு போனீங்க, இல்லை கூட்டு போகல. அதோட அவங்க சண்டை போடல. மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் 70 பேர் ஏறி போய், அடுத்த வசனம் போடுங்க, இஸ்ரவேல் தேவனை தரிசித்தார்கள். ஆண்டு கூட என்னை பார்க்கறதுக்கு அந்த கூட்டத்தை பார்க்கறது கூட்டு வாங்குறாரு. அவருடைய பாதத்தின் கீழே, அவர் பாதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நீலக்கல் அப்படி இழைத்த தெளிவான வானத்தின் பிறகு போக இருந்தது. அடுத்த வசனம், அது இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கை அவர்கள் தேவனை தரிசித்து புசித்து கொடுத்தார்கள். இது ஒரு நாள். அதுக்கடுத்து வரப்போகிறோம். யாத்திராமம் 24வது அதிகாரம் 12-18 வரைக்கும் வாசிப்போம். யாத்திராமம் 24 12-18 வரையிலும் இந்த விசிட் ப்ரெஷர் விசிட், இதில் தான் அழுத்தம் கிடைக்குது. யாத்திராமம் 24 12-18 வரைக்கும். அப்போ கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னை இடத்திற்கு ஏறி வந்து அங்கிரு, நான் உனக்கு கற்பலைகளை இனி அவர்கள் உபதேசித்த பிறகு நான் எழுதின பிரமாணம். இந்த விசிட் தான் 40 டே விசிட், 40 டேஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் காலதாமதமாகும் போது ப்ரெஷர் அதிகமாகிடுது. அது வேதத்தில் சில பரிசுத்தவான்களை குறித்து பார்க்க போகிறோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ப்ரெஷர். இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை வந்ததுக்கு காரணம் அசாராளமாளுக்கு அந்த ப்ரெஷரை தாங்க முடியலை. ப்ரெஷர் நிமித்தம் நீ எடுக்கக்கூடிய முடிவு பல சந்ததியை பாதிக்கும். ப்ரெஷர் நேரத்தில் கோபத்தில் தீர்மானம் எடுக்காதீங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், 10 நாள் யாத்திரை மோசையை நோக்கி, நீ மலையின் என்ன இடத்துல ஏறி வந்து அங்கிரு, நான் உனக்கு கற்பலை. இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் தடவை நான் உனக்கு டீச்சிங் கொடுத்தேன், அடுத்து என்னை விசிட் பண்ணி இந்த தடவை உனக்கு ஒரு கற்பலை தர போகிறேன் அப்படிங்கிறாரு. 18 வரைக்கும் வாசிப்போம். 18 வரைக்கும். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாக யோசுவாவோட இந்த விசிட்டில் யோசுவாவை கூப்பிட்டு போகிறார். யாரை கூப்பிட்டு போகிறாரு? யோசுவா. முதல் விசிட்டில் அப்போ நல்லா கவனிங்க, மோசையினுடைய வேலைக்கு கூடவே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பாஸ்டர் யோசுவா. அந்த யோசுவாவை போன விசிட்டில் கூப்பிட்டு போகலை. நமக்கு சில நேரத்தில் எரிச்சல் வருது. என்ன தெரியுமா? நம்மளை காட்டின இன்னொருத்தனை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டா கோபம் வந்துடுது. தெய்வ யோசுவா சொல்லலாம், அந்த மூப்பர்கள் 70 மேலும் அபிஷேகம் இறங்கும்போது அவர்கள் மேலே இறங்குச்சேன்னு யோசுவா கோவப்படுறான். பாளையத்தில் இருந்தவங்க மேலே இறங்குச்சேன், எனக்கு என் மேலே இறங்கலையே. மோசையின் மேலே அபிஷேகம் எத்தனை பேர் மேலே இறங்குச்சு? 70 பேர் மேலே இறங்குச்சு. 2 பேர் பாளையத்தில் இருந்தாங்க, என் மேலே இறங்கலையும் ஒரு ஆத்திரம் இருந்துச்சா. ஆனால் இந்த விசிட்டில் யோசுவா அமைதியாக இருந்ததுனால உன்னை உயர்த்த வேண்டிய வேலையில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீ அடங்கி இருக்கணும். இந்த இடத்துல யோசுவாவை கூப்பிட்டு போறாரு. ஆனால் யோசுவா மலை உச்சி வரைக்கும் வரல, மலையினுடைய நடு பகுதியில் யோசுவாவை விட்டுட்டு போறாரு. வாசிப்போம் 12 வரைக்கும். ஊழியக்காரர் யோசுவா எழுந்து மோசே தேவப்படை ஏறி போகையில் வாசிப்போம், அவர் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வர மாட்டோம், இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. சபையில் இருக்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நான் மலை ஏறி போகிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் என்ன செய்யுங்க. இப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் 1/2 நாள் 1 நாள் இந்த நாள் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நடந்தது போனது தான். அங்கேருந்து எஸ்எம்எஸும் அனுப்ப முடியாது, செல்ஃபோன்லேயும் பேச முடியாது, வாக்கி டாக்கிலையும் பேச முடியாது, ஒன்றும் பேச முடியாது. அங்கே போயாச்சு. போகும்போது எத்தனை நாள்னு சொல்லலை. இப்போ 1/2 நாளில் வந்தார், 1 நாளில் வந்தார், 1 மணி நேரத்தில் வந்தாங்க. இப்போ போனது எத்தனை நாள் திரும்பி வருவேன்னு தெரியல. திரும்பி வர மாட்டேங்க. நான் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. நான் மேலே போகிறேன், ஆனால் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. ஆரோனும் ஒரு உங்கள் இடத்துல இருக்காங்க, என் ஸ்தானத்தில் இருக்காங்க. ஒருவன் யாதொரு அவர் இடத்துல போகலாம் என்றான். வாசிங்க 18 வரைக்கும் போடுவோம். 18 வரைக்கும். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கிறது. மேகம் 6 நாள் மூடியிருந்தது. 7ஆம் நாளில் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமொழியிலே கர்த்தர் மையம் காட்சி. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்குறாங்க, மழை கொழுந்து விட்டு எரியுது. போன மோசே வரல. அன்னைக்கு 1/2 நாளில் வந்தார், அன்னைக்கு 1 நாளில் வந்தார், அன்னைக்கு 1 மணி நேரத்தில் வந்தார். 1 நாள் காத்திருக்கோம், 2 நாள். வாழ்க்கையில் சில நேரங்களிலே காலதாமதம் ஆகும்போது ஹை ப்ரெஷர் ஆகி 2 வெட்டியை தப்பிக்க, 4 வெட்டியை தப்பிக்க, 8 வெட்டியை தப்பிக்க, 10 வெட்டி. இந்த பொண்ணு கிடைக்கல, அந்த பொண்ணு கிடைச்சா, அந்த பொண்ணு கிடைக்கல, இந்த பொண்ணு கிடைக்கல, இந்த வீட்டை வாங்கிறோமா, அந்த வீட்டை வாங்கிறோமா, இங்க பிசினஸ்ல கால் வைக்குமா, இங்க வைக்கும். அநேக ப்ரெஷர்ஸ், குடும்ப ப்ரெஷர். இங்க மனைவி திட்டுறா, இங்க பிள்ளை திட்டுறா, என்ன செய்ய, லஞ்சா வாங்கு, ஜெயிலுக்கு போ. தேவ பிள்ளையே, அநேக நேரங்களில் நம்ம இந்த ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் நீங்கள் நானும் தேவதை தான், அது வரைக்கும் நீங்கள் நானும் தெய்வ தூதன் தான். பிரச்சனை வராத வரைக்கும், இது வரைக்கும் பிரச்சனை வராத வரைக்கும் நம்மளை பார்க்குறது எப்படி? கல்யாணம் பண்ணும்போது, லவ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தா, பழகிறதுக்கு இனிமையாக இருந்தா, 2 பிள்ளை பெற்ற பிறகு இதெல்லாம் பிசாசா பேயான்னு தெரியலையே. நீ லவ் பண்ணும்போது ப்ரெஷரே இருக்காது.
நீ லவ் பண்ணும்போது லோ ப்ரெஷரில் தான் இருப்ப. அவள் பேசுகிறதெல்லாம் தேனாக தான் இருக்கும். அவன் அன்றைக்கி வாங்கி தர்றதெல்லாம் உனக்கு அற்புதமாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தான் கவர்மெண்ட், அமெரிக்காக்காரன், எதுக்குடா கல்யாணம் பண்ணி ப்ரெஷரை வாங்க, லிவிங் டுகெதர்னே வாழ்ந்துடும் தாலி கட்டாமல். தாலி கட்டி பிள்ளை பார்த்தா தானே ப்ரெஷரு. தாலி கட்டி பிள்ளை வைக்காத வரைக்கும் ப்ரெஷர் கிடையாது. தேவனுடைய பிள்ளையே, அநேக நேரங்களிலே நமக்கு ப்ரெஷர் எப்போ வருகிறது என்றால், அந்த ப்ரெஷர் நேரத்தில் நீ எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கையை வேதனைக்குள்ளே கொண்டு போயிடுது. இப்போ ஜனங்கள் பார்க்குறாங்க, நல்லா கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் என்ன தான் பைபிள் படித்தாலும் இப்படி வேறு பிரிச்சு நீங்கள் படிக்க மாட்டீங்க. இது கொஞ்சம் சப்ஜெக்டாக தான் நான் போகிறேன், இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. நல்லா கவனிங்க. மோசையினுடைய ஒவ்வொரு தடவையும் தேவனை அழைச்சி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏங்க ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பாளையத்தில் போய் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவரோட தனித்து பேசணும் விரும்புகிறாரு. எப்படி பேசணும் விரும்புகிறாரு? தனித்து பேசணும் விரும்புகிறாரு. அது எத்தனை நாள் பேசுகிறாருன்னா 40 நாள் பேசுகிறாரு. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் காத்துக்கிட்டே இருக்காங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. இவர் ஆரோன் தலைமையிலையும் மூப்பர் தலைமையில் விட்டாலும் இவர் வரல. மழை தீப்பிடிச்சு எரியுது. அடுத்து வாசிங்க, எது வரைக்கும் போடுங்க, 18 வரைக்கும் போடுங்க. மோசே மலை மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் இரவும் போல் 40 நாள் மலையின் மேல் இருந்தான். பெரிய பாஸ்டர் 40 நாள் மலையின் மேல் இருக்கிறார். இப்போ ஜனங்கள் பார்க்குறாங்க. நீங்கள் யாத்ராமம் 31:18 மட்டும் போடுங்க. 31:18, யாத்ராமம் 31:18, யாத்ராமம் 31வது அதிகாரம் 18வது வசனம். யாத்ராமம் 31:18. சீக்கிரம் 34. சீனாய் மலையில் அவர் பேசி முடித்த பின் தேவனுடைய வரலாறு. இப்போ 2 கற்பலகை எடுத்துக்கொண்டு வருகின்றார். கற்பலகை கொடுக்குறாரு, ஸ்டோனை கொடுக்குறாரு. இது தேவன் மலையிலேருந்து எடுத்து ஸ்டோன். எதில் எழுதினார்? அக்னியில் எழுதினார். நம்ம பேப்பரில் தான் எழுதுவோம், அவர் கற்பலகைகளை எழுதுறாரு. அந்த அக்னியை தூக்கிட்டு இறங்கி வராரு. உங்களுக்கு என்ன ஆர்வம் வரணும்னா, நானும் அந்த அனுபவத்துக்குள்ளே போகணும் ஆண்டவர். அந்த அனுபவத்துக்குள்ளே போய் வந்து நீ மைக்கை பிடிச்சாலே மகிமை இறங்கிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆராதனை வேலையை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்படியே மேகம் ஆரம்பத்துலேருந்து இந்த ஆலயத்தில் இறங்கி இருந்துச்சு. சில சமயத்தில் போராடி தான் இறங்கும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ தேவ பிரசனத்தில் போய் இருக்கியோ அவ்வளோக்கு எவ்வளோ உன்னை மறுரூபப்படுத்துவார். மோசே அவ்வளோ தூரத்துக்கு அவன் முகம் பிரகாசமாக இருந்தது. டே அண்ட் நைட்டு, ராத்திரி பகல். ராத்திரி இங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது. தேவ பிரசன்னத்தில் தான் இருக்க, நேரம் போகிறதே தெரியல. ஆனால் நடந்த சம கருத்தை 2 பலகையை மலையிலேருந்து உடைக்கிறாரு. உடைச்சி அந்த கற்பலையில் எழுதுறாரு. எழுதி இது வரைக்கும் வார்த்தையின் மூலமாக பேசின கர்த்தர் இப்போ எழுத்தின் மூலமாக பேசுகிறாரு. 18வது 2 கற்பலையும் அவன் இடத்துல கொடுத்தார். 32வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். 32:1, 32:1, 32வது அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரமாக 32:1, 32:1 போட்டிங்களா? மோசே மலையிலிருந்து இறங்கி வரது ஜனங்கள் கண்ட போது அவர்கள் ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடி, எங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த மோசைக்கு என்ன சம்பவித்தாரியும், அதனால் எழுந்து எங்களுக்கு ஒரு கண்ணுக்குட்டி செய். பிரஷர். தேவப்பிள்ளையே, நான் திருப்பி சொல்கிறேன், வார்த்தைகளையும் அபிஷேகத்திலையும் நீ நிறைஞ்சிருந்தா தான் உனக்கு ஒரு நெருக்கம் வர பொறுமையாக இருப்போம். அப்புறம் உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் முதல்ல உனக்கு எதிர்த்தாப்புல இருக்கணும், சாகணும்னு சொல்லுவா. அப்புறம் நீ சாகணும்ப, அப்போ வம்சம் சாகணும்ப, அப்புறம் எவன் வேணா அவன் கண்ணில் பார்க்குறான சாகணும்ப சொல்கிறாங்க. கருவறையில் மிக முக்கியமான கருவறை செவிப்பறையா. கருவறையிலே மிக முக்கியமானது செவிப்பறையா. நீ செவிப்பறையில் பேசுகிற வார்த்தைகள் கருவாகி தான் செயல்படுமா? இப்படி இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஹை ப்ரெஷர். இந்த ஹை ப்ரெஷர் நிமித்தம் அவன் எடுத்த தீர்மானத்தில் 3000 பேரை வெட்டி கொண்டுறாங்க, செத்துறான். 3000 பேர் அவுட்டு. மோசே சொல்கிறான், என் பக்கம் யார் லேவியர்கள் வராங்க. தேவன் சொல்கிறான், எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். ஐயோ வேண்டாம். அந்த கிட்டத்தட்ட உருவன பட்டயத்தோட லேவியர்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் அழைச்சாங்க. ஹை ப்ரெஷர். அதுதான் சொல்கிறேன், எப்பொழுதுமே வார்த்தையில் அபிஷேகத்திலையும் நிறைஞ்சிருங்க. உங்கள் வாயிலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகளும் எடுக்கக்கூடிய நேரங்கள் தீர்மானங்கள் அந்த நேரத்தில் நீ தப்பாக எடுப்ப. அதனால் எப்பொழுது வார்த்தையில் அபிஷேகத்தில் நிறைஞ்சிரு. மற்றவங்களுக்காக நீ வார்த்தைகள் நிறைய வேண்டாம், மற்றவங்களுக்காக அபிஷேகத்தை நிறைய வேண்டாம், கர்த்தருக்காக நிறைய வேண்டாம், நமக்காக நிறைஞ்சிருக்கணும். ஜனங்கள் பார்க்குறாங்க, பொறுத்து பார்க்குறாங்க. 40 நாள். 1 நாள் போனார் வந்தார், அரை நாள் போனார் வந்தார், 1 மணி நேரம் போனால் வந்தார். கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்குது அங்கே போதகருக்கு. ஒரு போதகர் சொல்கிறாரு, 3000 பேர் சபைக்கு பாஸ்டர். அந்த போதகர் ஒரு 3 வாரம் சபைக்கு வரலையா, பிரசங்கம் பண்ண உடம்புல படல. அங்கே இருக்க மூப்பர்கள் கேட்டாங்களா, அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? 3 வாரம் ஆச்சு, இன்னும் வந்து தொலையிலேன்னாங்களா. அது அவர் காதில் வந்து விழுந்துச்சான். கேட்டாங்க, 3 வாரம் நான் தொடர்ந்து சபைக்கு வரலை, என்னை கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய பிள்ளையே, காலதாமதம் ஆகும்போது சில நேரத்தில் நமக்கு கோபம் வருது. பொறுத்து பார்க்குறான். மோசே வரலை, ப்ரெஷர் கூடிருச்சு. ஆரோனை பார்த்து சொல்ல, ஆரோனை சொல்ல, நீ ஒழுங்காக கண்ணுக்குட்டி செய்யலைன்னா, நீ எங்களுக்கு வேறு தெய்வத்தை உருவாக்கலைன்னா நீ செத்துப்பா. பார்த்து ஆரோனை வேறு வழி இல்லாமல் கண்ணுக்குட்டி செஞ்சாச்சு. ஹை ப்ரெஷர்.
யாத்திராவும் 32:1 போட்டிருக்கு, மோசே மலையிலேருந்து இறங்கி வர தாமதிக்கிற ஜனங்களை கண்டபோது. எதை கண்டபோது? சில நேரத்தில் தாமதிக்கிறார் என்றால் அவர் தாமதிச்சா நீங்கள் தாமதிங்க, அவர் வேகமாக போனால் நீங்கள் வேகமாக போங்க. 40 நாள் நான் சொல்கிறேன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த 4வது விசிட்டில் 21 யாத்திராவும் 22 23 அந்த விசிட், அது ஒரு நாள்லேயே அவ்வளோ கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கே 10 கட்டளைகளை எழுதி கொண்டு வர்றதுக்கு அதில் என்னென்ன கொடுக்குறாருன்னா, 40 நாள் ஏன் டிலே ஆச்சுன்னா, 2 கற்பலகையும் ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டணும், அதாவது யாத்திராம 25 யாத்திராமம் 31 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது இந்த 40 நாளில் குறிச்சுங்க. யாத்திராம 25 யாத்திராமம் 31 வரைக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரம், அது எப்படி டென்ட் அடிக்கணும், அதில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் மலையிலேருந்தே ஒன்று பேசியிருக்கேன்ல, இது ஜனங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். இனிமேல் நான் மலையில் மட்டும் இல்லை, நான் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரப்போகிறேன். நான் கவனிங்க, என் கூட வரையும் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான், கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சுன்னா தெரியும். மலை மேலே நான் தங்கியிருக்கேன், மலை மேலே தங்கியிருக்கிறப்ப நான் எங்கே இறங்கி வரப்போகிறேன்? ஆசரிப்பு கூடாரத்தை நீ இன்னும் போடாதனால தான் நான் உன்னை எங்கே கூட்டு பேசுகிறேன், சீனாய் மலை கூட்டு பேசுகிறேன். எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கூட்டினா நான் அங்கே வந்துடுவேன், நீ அங்கே என்ன கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஜனங்களும் என்னை பார்ப்பாங்க. அதுக்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதனால தான் 40 நாள் டிலே பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, 40 நாள் டிலே பண்ண அந்த ஜனங்களுக்கு கோவம் 25வது 31 வரைக்கும் அவர் என்ன ஏற்கனவே 10 கட்டளையில் 3வது விசிட்டில் கொடுத்துட்டாரு. அந்த கொடுக்கப்பட்ட அந்த விசிட்டை 2 கற்பனைகளை எழுதி ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்யணும், யார் யார் மூலமாக செய்யணும், என்னென்ன நூல் போடணும், என்னென்ன உடன்படிக்கை எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால 40 நாள் ஆயிடுச்சு. ஆனால் ஜனங்கள் அந்த நேரத்தில் எடுத்த முடிவு தவறான முடிவு. சரி, யாத்திராமம் 32வது அதிகாரம் 31 to 35 வரைக்கும். அடுத்து 7வது விசிட். இது ஃபியூ ஹவர்ஸ் கொஞ்ச நேரம் தான் போயிட்டு வர்றாரு. எதுக்கு போயிட்டு வர்றாருன்னு பார்ப்போம். இந்த ஒரு விசிட்டில் தான் இவர் பேசுகிறாரு. யார் பேசுகிறா? நல்லா கவனிங்க. சில நேரத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும், சில நேரத்தில் நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். இந்த விசிட்டில் தான் மோசே பேசுகிறாரு. யாத்திராமம் 32வது அதிகாரம் 31வது வசனம் போடுங்க. யாத்திராமம் 32 31 யாத்திராமம் 32 31 சீக்கிரமாக. 32 31 32 31 யாத்திராமம் 32 31. இந்த விசிட் கூர்ந்து கவனிங்க. இந்த விசிட் தான் அப்போது மோசே கர்த்தர் எடுத்துட்டு இவன் மேலே ஏறி போகிறாரு. அந்த சீனாய் மலை மேலே இருந்த கர்த்தர் இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு இறங்கி நான் இங்கே பேச போகிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவங்க அனுபவம் சீனாய் மலையிலே இருக்கக்கூடாது, தொடர்ந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. ட்ராவல் பண்ணும்போது மலையில் இருக்கிற ஆண்டவர் அவங்களோட நடந்து வரணும் இல்லையா? அப்போ ஆசரிப்பு கூடாரம் போட்டால் தான் அவங்க கூட நடந்து வர முடியும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால 40 நாள் டிலே ஆன பிறகு வேற ஒரு தெய்வத்தை உருவாக்கின பிறகு இப்போ அந்த ஜனங்கள் 3000 பேர் செத்த பிறகு மோசே இப்போ ஏறி போகிறாரு. மோசே கர்த்தர் இடத்துக்கு திரும்பி, ஐயோ இந்த ஜனங்கள் புண்ணினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். 35 வரைக்கும் போடுங்க. ஆகிய தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தவர்கள் எல்லா தேவ பிள்ளையே 2மே மிங்கிலாகி வரணும். கர்த்தரும் உங்களிடத்துல பேசணும். நல்ல கணவன் மனைவி உறவு என்னன்னா 2 பேரும் பேசுகிறது தான். இவங்களும் பேசணும், அவங்களும் பேசணும். அவங்க மனப்பிரச்சனைகளை இவங்க கேட்கணும், இவங்க மனப்பிரச்சனையும் கேட்கணும். பாஸ்டர் விசுவாசிகள் உறவும் அப்படி தான். ஞாயிற்றுக்கிழமை வேணால் நான் பேசுகிறேன், 10 நாள் நீங்களும் பேசணும். கலந்துரையாடல் வேணும். இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாரு மோசே, போய் தேவனிடத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இது ஃபியூ ஹவர்ஸ் தான். இது 40 நாள் ஒரு நாள்லாம் கிடையாது. ஃபியூ ஹவர்ஸ் மேலே போகிறாரு. ஆண்டவரே, ஜனங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க. நான் 40 நாள் இருப்பேன், எனக்கே தெரியாது. நான் ஜனங்கள்ட்ட சொல்லிட்டு வரல, அவங்க ஒரு அழுத்தத்தினால பண்ணிட்டாங்க. நீ எழுதின உங்களுடைய புத்தகத்திலேருந்து என் பேரை கிறுக்கி பரிந்து மன்றக்கூடிய ஜெபத்துக்குள்ளே போகிறாரு. வாசிங்க. எது வரைக்கும் வாசிக்க சொன்னேன்? 35 வரைக்கும் வாசிங்க. 35 வரைக்கும் போடுங்க. அப்போது கர்த்தர் மோசே இப்போ பேசுகிறாரு, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் அவன் பேரை மட்டும்தான் கிறிஸ்து போடுவேன். வாசிப்போம். இப்பொழுது நீ போய் உன் ஜனங்களுக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என் தூதன் உன நாளில் அவருடைய பாவத்தை நான் விசாரிப்பேன் என்றார். அடுத்த வசனம், ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். அவங்களுக்கு ஒரு உபாதத்தை இருந்துச்சு, ஆனால் ஒரு பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இது ஃபியூ ஹவர்ஸ். இப்போ 8வது விசிட்டாக பார்க்குறோம். யாத்திராமம் 34வது அதிகாரம் 1 to 4. யாத்திராமம் 34வது அதிகாரம் 1 to 4. இதிலே நேரம் பிரித்து இன்னும் வேறு செய்தி இருக்குது. யாத்திராமம் 34 1-4 வரைக்கும் வாசிக்க போகிறேன். யாத்திராமம் 34 1-4 வரைக்கும். நான் இந்த ஹிண்ட் கொடுத்துட்டேன். இந்த ஹிண்ட் கேட்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும். வீட்டில் போய் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களை உன்னதமான அனுபவத்தை கற்றுக்கிட்டு பாரு. 34 கர்த்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பனைக்கு ஒருத்தர் இந்த நேரத்தில் கற்று சொல்கிறார், இப்போ நீ 40 days வரப்போகிற. எவ்வளோ நாள் வரப்போகிற? எத்தனை நாள் வரப்போகிற? 40 days வரப்போகிற. ஆனால் இந்த தடவை வரும்போது நான் எழுதி தர மாட்டேன். நான் கற்பலையை கொண்டு வரணும், நீ கற்பலையை கொண்டு வரணும். அந்த கற்பலையை நீ மதிப்பு தெரியாமல் உடைச்சிட்ட.
அதனால இப்போ உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு, நீ கற்பலையை கொண்டு வா. இது 40 கற்பலத்தை 2 கற்பலையை எடுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளை எழுதுவேன். நான் எழுதுவேன், ஆனால் நீ தான் எதை கொண்டு வரணும்? கற்பலையை கொண்டு வரணும். வாசிப்போம் 4 வரைக்கும். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாய் சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியின் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கே ஒருவனும் காணப்படக்கூடாது, இந்த மலையில் சவிமாய் ஆடு மாடுகள் மேயக்கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின இப்போ தான் மோசே எந்த விசிட் 40 நாள் விசிட் தான். அந்த 40 நாள் விசிட்டில் தான் பலகைகள் செய்கிறாரு. இழைத்து அதிகாலமே இருந்து கர்த்தர் தன்னை கட்டளையிடபடி அவர் 2 பலகைகள் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலை ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று அவனோடு என்ன செய்தார்? பேசினார். 34 1-5 வரைக்கும். அதுக்கு அடுத்து நீங்கள் இதுக்கு அடுத்து கீழே கொண்டு போனீங்கன்னா இந்த விசிட்டில் தான், நல்லா கவனிங்க, 8வது விசிட்டில் தான் ஒரு ஜெபம் பண்ணுறார் மோசே. நீங்கள் செய்கிறது சரியில்லை ஆண்டவரே. என்னப்பா 7 விசிட்டு வந்தேன், உன் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, உன் கை எப்படி இருக்குன்னு தெரியல, உன் கால் எப்படி இருக்குன்னு தெரியல, மேகத்துக்குள்ளே இருந்தே பேசுறியே, ஜனங்களெல்லாம் நான் உன்கிட்ட பேசிட்டு வரேங்கிறாங்க. எவ்வளவு தூரம் மோசைக்கு தாகம் இருந்து அப்படி கேட்டிருப்பாரு. எவ்வளோ தூரம் நம்ம கொஞ்சம் வரம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கங்களேன், ஒரு தீர்க்க தரிசனம் வரம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கங்களேன், பேருக்கு முன்னுக்கு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, ரைட் ரெவண்ட், மோஸ்ட் ரைட் ரெவண்ட், லெஃப்ட் ரைட் ரெவண்ட், டாக்டர், பிஷப்பு, அது இதெல்லாம் போட்டு இவ்வளோ அனுபவத்துக்குள்ளே மோசே பண்ண பிறகு 7வது விசிட்டுக்கு அடுத்து அவர் கேட்டது ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவர் உன் மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்கு. என்ன கோபம் இருக்கு? நீ கருப்பா சிவப்பா, முடி நீளம் எவ்வளவு, உன் கண் அழகு எவ்வளவு. ஆரோன்னு நாதா அபிபாவம் இருக்கும்போதும் ஒரு தரிசனம் காட்டினாரு, காலில் இருக்க பாதங்கள் நீலக்கல்லாக இருந்துச்சு. அப்பயும் நீ உன்னைய மறைச்சிக்கிட்டே அடைச்சுட்டே, என் முகத்தை பார்க்காத வச்சது போ, நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்காம விட மாட்டேன், வா. நீ இவ்வளோ இப்படி நம்ம வாழ்க்கையில் ஏன் ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ளே போக மாட்டோம்னா, கணுக்காலே திருப்தி ஆயிரும். நமக்கு கவலை முழுவதும் கத்திரிக்காய் காயுது, வெண்டைக்காய் அழுகி போச்சு, பூசணிக்காய் வெடிச்சு போச்சு, பைக்கில் இருக்க 4 ஸ்க்ரூ கலண்டு போச்சு, டேஞ்சர் லைட் ஏரியல, பிரேக் லைட் எரியுது. இந்த கவலையில் தான் வாழ்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மேலான அனுபவத்துக்குள்ளே நம்ம போகிற விரும்பல. யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம், 30 லட்சம் ஜனத்துக்கு கிடைக்காத சிலாக்கியம் மோசைக்கு கிடைச்சிச்சு. மோசை காலரை தூக்கி விடல, பொன்னாடை கேட்கல, மோதிரத்தை கேட்கல, இன்னும் சொல்ல நான் குறைவு உள்ளவன். எதுலடா நீ குறைவு? இத்தனை விசிட்டை வந்திருக்கிறேனே, ஒரு விசிட்டாச்சும் உன் கையை, காலை, முதுக, கண்ணை, முடிய, நீ மீசை வச்சிருக்கிறியா இல்லையா, அது நர மீசையா இல்லை கருப்பு மீசையா, ஒன்றுமே எனக்கு தெரியலையா. இது எந்த விஷயம் இல்லை. நான் உங்களுக்கு எடுக்க நேரம் இல்லை, போய் நேரம் முடிஞ்சு வச்சு இனிமேல தான் செய்தி வேறு போகணும். அதனால வீட்டில் போய் படித்து பாருங்க. இந்த 7வது விசிட்டுக்கும் 8வது விசிட்டுக்கும் இடையில போராடுறாரு. என்ன போராடுறாரு? அப்பா உம்மை பார்க்கணுமாப்பா, ஏன்டா இத்தனை தடவை வந்துட்டு போயிருக்கேன், வந்தேன் எங்கே மேகத்தை வச்சு மறைச்சிக்கிட்டேறேனே, நீ மேகத்தை வச்சு மறைச்சி நான் எங்கே பார்த்தேன், வர்றவங்கெல்லாம் நீ பெரிய ஆள் நினைக்க. இல்லை, நான் இன்னும் சின்ன ஆள் தான். தாழ்மை எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? என்னதான் ஊழியத்தில் நீங்கள் வளர்ந்து வந்தாலும் தாழ்மை இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. இந்த பெருமைக்குள்ள மட்டும் போயிடாதீங்க. மோசைக்கு சமூகம் உனக்கு முன்னுக்கு வருண்டா, அது வருண்டா, இது வருண்டா, எல்லாம் வேணும், உனக்கு நீ தான் வேணும், உன்னை பார்க்கணும். இன்னைக்கு போந்தா பேசுகிற, வைக்கிற, இதெல்லாம் கட்டையை கொடுக்குற, கல்லை கொடுக்க, இதெல்லாம் அது நீயே காட்டணும். அந்த அனுபவம் தான் அந்த 7க்கும் 8க்கும் இடையில வருது. சரி, அதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. இப்போ நான் ஒன்று இதை முடிச்சுட்டு இந்த தடவை கற்பலையை வாங்கிட்டு வராரு. ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. 40 நாள், இதுவும் 40 நாள் தான். ஜனங்கள் புரிஞ்ச பிறகு சொல்கிறாங்க, போன தடவை 40 நாள் தான் இருந்தார், இப்போ 40 நாள் தான் வராரு. இறங்கி வரும்போது அவர் முக பிரகாசத்தை ஆரோன்னால பார்க்க முடியவில்லை. வந்த வேகத்தில் எல்லாம் ஓடுறாங்க. கடைசியில் மோசே சொல்கிறாரு, நான் முக்காடு போட்டுக்கிறேன்னு சொல்லி முக்காடு போட்டு மறைத்து கொண்டு பேசுகிறார் தேவ சமூகத்தில். கிட்டத்தட்ட 8, ஆரம்பத்தில் 1, 9. சரி, இப்போ தான் செய்திக்குள்ளே நான் போக போகிறேன். 2 நிமிஷத்தில் செய்தி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நம் வாழ்விலே காலதாமதம் பிரச்சனையை கொண்டு வருகிறது. நீ செய்தியின் தலைப்பு என்னது? 7 மணிக்கு வர்ற ட்ரெயின் ஒரு தடவை, இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிற போகிறேன் யூத் இதில். ஒரு தடவை அந்த ஒரிசா பக்கத்தில் ஒரு ஊழியர் கூட்டம், பெரிய கான்ஃபரன்ஸ். அது தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட பாஸ்டர்ஸ் போயிருக்காங்க. போன உடனே 3 நாள் செமினார் முடித்தோடனே ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணோன்னா 3வது நாள் கூட்டம் முடிஞ்சு, டிஜிஎஸ் தினகரன் அவர் சொன்ன சாட்சி, 3வது நாள் கூட்டம் முடிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 200-300 பேர் ட்ரெயினை பிடிக்க வரணும். நம்ம ஆளுகளுக்கு சாப்பாடு கிடைக்காது, சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா சாப்பாடு போட்டவங்க டிலே பண்ணிட்டாங்க. கூட்டத்தில் டிலே பண்ணதுனால இங்கே சாப்பிட்டதுனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தால் அந்த ட்ரெயின் போயிடுச்சு.
ட்ரெயின் போனோன்னா எல்லாருக்கும் கோபம். யார் மேலே கோபம்? அந்த மீட்டிங் நடத்தினவங்க மேலே கோபம். வருவாய்ப்புகளுக்கு சாப்பாடை உடனே கொடுத்துருந்தானா சீக்கிரம் வந்து ட்ரெயினை பிடிச்சி எங்கேருந்து வரணும்? ஒரிசாலேருந்து வரணும். அவங்க வர்றதுக்கு ஒரு 1 டே 1 நைட் எவ்வளோ நேரங்கள் ஆகும். அவ்வளோ தூரம் வரணும். புலம்புறான்லாம். போகவே திட்டம் முடிஞ்ச அளவுக்கு திட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்தோம், ரிசர்வேஷன் டிக்கெட் போயிடுச்சு, அன்ரிசர்வ்ல போகணும், நீ எப்படி போகிறதுன்னு தெரியல. அடுத்து இங்கே போய் கேட்குறாங்க, யார் டிக்கெட் ஆஃபீஸர் டிக்கெட் கலெக்டர் போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம், 300 பேர் வந்தோம் ஐயா, மிஸ் பண்ணிட்டோம். கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு 10 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயின் என்ன செய்யலை, அவங்களுக்கு என்ன செய்யலாம், பிக் பண்ணிக்கலாங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ட்ரெயின் 10 மணிக்கும் வரல. அடுத்த நாள் கேட்குறாங்க, அடுத்த நாளும் வரல. இவங்களுக்கு எமோஷன் ஆயிடுச்சு. ஆத்திரத்தில் போய் திருப்பி போய் கேட்குறாங்க, என்ன ஐயாது 10 மணிக்கு வரும்னு சொன்னீங்க, அந்த ட்ரெயின் வரல, இன்னைக்கு அடுத்த நாளும் வந்துருச்சு, இன்றைக்கும் ட்ரெயின் வரல, நாங்கள் எத்தனை நாள் இந்த கொசு கடியில் பிளாட்பாரத்தில் படுக்கிறதுன்னு. அப்போ அங்கே இருக்கிற இந்த டிக்கெட் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னாராம், அடுத்து வர்ற ட்ரெயினில் லேட் ஆகிறதுக்கு காரணம், நீங்கள் வர்றது முன்னுக்கு ஒரு ட்ரெயின் போச்சு பார்த்தீங்களா, அது அந்த பாலத்தில் தனி பாலத்தில் போகும்போது அது எதோ ஆக்சிடென்ட் ஆகி அதில் போனவங்கன்னா இறந்துட்டாங்க, அதனால ட்ராக்கு ப்ராப்ளம், அதனால ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னுக்கே தான் ஏற வேண்டிய ஃப்ளைட்டு வெடித்து விழுந்துச்சு. காலதாமதம் ப்ரெஷரை உண்டாக்கும், ஆனால் கர்த்தருடைய காலதாமதம் உனக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்க வேணாமா? ஹல்லேலூயா. காலதாமதம் ப்ரெஷரை உருவாக்கும். ஏன் நம்ம வாழ்க்கையில் சண்டை, ஏன் குடும்பத்தில் சண்டை, ஏன் பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு சண்டை? காலதாமதம். பாஸ்டருக்கு கொஞ்சம் காலதாமதமாக வந்தால் என்ன ஆகுது? வருது. நான் அப்படி கோவப்படுறதில்ல, ஆனால் வந்திருக்கேன் கரெக்டாக. தேவ பிள்ளையே, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு காலதாமதம் கண்ணுக்குட்டியை உருவாக்குச்சு, காலதாமதம் பிரச்சனையை உருவாக்குச்சு, காலதாமதம் சாபத்தை கொண்டு. இப்போ 3 பேரை வேகமான பார்த்து முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இவ்வளோ நேரம் பேசுனது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல், ஆனால் இதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். இதை சாப்பிட்டு வீட்டில் போய் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா தான் புரியும். நான் பண்ணது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியல. வீட்டில் போய் மெடிடேஷன் பண்ணுங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம், ஒரு 3-4 வசனம் சீக்கிரம் வாசிச்சு முடிச்சிடுவேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 12:1-2. ஆதியாகமம் 12:1-2 போட்டாச்சா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு போட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமெடுத்து ஆசீர்வாதம், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். பெரிய ஜாதி, உனக்குள்ள பெரிய ராஜாக்கள் வருவாங்க, பெரிய ஜாதி, பல வம்சம் பெருகும், நட்சத்திரத்தை போல பெருகும், மணலை போல பெருகும். எல்லா வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. வாசிங்கள் 16வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்கள். 16:2 சீக்கிரமாக. 16:2 16:2 சாராய் ஆபிரகாமை நோக்கி, அப்பா 75 வயசுல சொன்னார், இப்போ வயசு 86 கிட்ட ஆயிடுச்சு, 86-85 ஆயிடுச்சு. ஒரு சொன்ன மாதிரி ஒன்று அறிகுறியும் நடக்கலை. எனக்கு என்னமோ ஒரு சொன்னது நடக்கிற மாதிரி தெரியல. சிலர் வாக்குத்தத்தம் கொடுக்குறது எனக்கு தெரியும். கூட்டு போகிறேன் வாக்கு பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். அருப்பு கூட கூட்டு போக மாட்டார், எனக்கு தெரியும். அருப்பு கூட கூட்டு போக மாட்டார், ஆனால் அண்டார்டிகா கூட்டு போகிறேன்னு சொல்லுவார். அவர் ஒரு நாள் இல்லை, எப்பயும் அதை தான் சொல்லுவார், எனக்கு தெரியும். அப்படி சில ஆட்கள் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ யார் வந்தாச்சு? கர்த்தரை கொண்டு வந்துட்டா. 75 வயசில் சொன்னார், நானும் 10 வருஷம் காத்துட்டேன். ப்ரெஷர் உன்னை தவறான பாதை கொண்டு போயிடுது. எதை செஞ்சாலும் கர்த்தர்கிட்ட கேட்டு செய்கிற ஆபிரகாம் இந்த காரியத்தில் மட்டும் கர்த்தர்கிட்ட கேட்கலைங்க. நம்ம வாழ்க்கையில் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா, ஏன் ப்ரெஷர் வருது? காலதாமதம். எதுனால வருது? என் மிஸ்ஸஸை கூப்பிட்டு பல் டாக்டர்கிட்ட போனேன். அந்த டாக்டர் எனக்கு ரொம்ப பழக்கமான நல்ல ஒரு மிஷினரி டாக்டர். நல்லா என்கிட்ட பேசுவார். ஒரு தடவை லேட் பண்ணிட்டாங்க, நான் வேறு டென்ஷனில் இருந்தேன். இந்த நர்ஸை பிடிச்சி ஒரு ஏறினேன். அது சும்மா தொலையக்கூடாது, அது டாக்டர்கிட்ட போய் சொல்லிச்சு. அந்த டாக்டருக்கு எனக்கு மேலே ரொம்ப அன்பாக பழகினவர். அப்புறம் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு எங்களுக்கு. அநேக நேரங்களில் ப்ரெஷர். ஏன் ப்ரெஷர்? அவனுக்குன்னா வேகமாக நடக்குது, அவளுக்கு வேகமாக நடக்குது, இவளுக்கு வேகமாக நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது. நான் திருப்பி சொல்கிறேன், ஒருத்தனுக்கு வேகமாக நடக்கிறது உனக்கு ஸ்லோவாக நடக்கும், உனக்கு ஸ்லோவாக நடக்கிறது அவனுக்கு வேகமாக நடக்கும். தேவப்பிள்ளை இந்த நேரத்தில் ப்ரெஷர் சாரால் பார்க்குறா, ப்ரெஷர் அதிகமாகுது. ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்தாரு, ஆனால் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல. அதனால் ஒன்று செய்வோம். 16வது 2வது வசனம் பாருங்க. 16:2 சாராய் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், ஒருவேளை என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செய்வோம். ஏன் ஆபிரகாம்னால எடுத்து பேச முடியல? 86 வயசில்
86 வயசில் இன்னும் அடுத்து அவன் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது 10 வருஷம். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விஷயத்தில் நான் சகரியா பாராட்டுவேன். ஏன் சகரியா பாராட்டுவேன்னா, அவன் செட் ஆகிட்டான். எதுக்கு செட் ஆகிட்டான்? சரி, இனிமேல் நமக்கு என்ன கிடைக்காது, அவர் செட் ஆகிட்டாரு. ஆனால் சகரியாவோட அந்த நேரத்தில் தவறான முடிவு எடுக்கலை. கூப்பிட்டு சொல்லியிருப்பார் ஒய்ஃபை கூப்பிட்டு, ஏப்பா ஏம்மா முடிஞ்சு போச்சுமா, இது அவ்வளோதாம்மா, இதாம்மா நம்ம போன ஜெபம் போச்சு, அது என்னாச்சுன்னு தெரியல. சிவகங்கையில் ஆற்றுல போட்ட மாதிரி பெட்டிஷனை மக்கள் நல்லா திட்டம், ஏன்னா உள்ளே போயிடுச்சு, போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு, சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துருச்சுன்னு இல்லை, ஏதோ ஆயிடுச்சு. சரி, ஆண்டவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் போல், நம்மளை ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கிறார், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிட்டாங்க சகரியா. ஆனால் பிரச்சனை உண்டாக்கலை. சகரியா எதை உண்டாக்கலை? பிரச்சனை உண்டாக்கலை. இன்னைக்கு இஸ்ரேலும் பாலஸ்தீனும் அவன் பிறக்கும் போதே அடிச்சுக்கிட்டான் தெரியுமா? எல்லா பிரச்சனையும் இல்லை. ரெபெக்காள் தாயில் இருக்கும்போது இவனை குத்த, இவனை குத்த. இவ்வளோ சொல்கிறா, உள்ளேயே சண்டை போடுது. எங்கே சண்டை போடுது? எல்லா பிரச்சனை இப்போ எங்கே வந்துடுச்சு? அவன் காலத்துக்கு இங்கே போட, இவன் காலத்துக்கு இங்கே போட, இது உள்ள எங்கே சண்டை நடக்குது? இப்போ ரெபெக்காள் கர்ப்பத்தில் இது ஒன்று முட்டிகிட்டு இருக்கு. ஏன்டா இப்பயே சண்டை போடுறீங்க? ஏன் இலையில இவன் வந்துட்டான், அடுத்து ஏன் இலையில இவன் என்னை மிதிக்கிறான், இவன் என்னை அடிக்கிறான், இவன் உதைக்கிறான், உள்ளேயே சண்டை நடக்குது. தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல வாசிக்கின்றோம். சாரி, இது யாக்கோபு ஏசா. நான் சொன்னது யாக்கோபுக்கு ஏசா. நல்ல கவனிங்க. இப்போ அடிமை பெண் மூலமாக ஒரு பிள்ளை வருது, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைமாக ஒரு பிள்ளை என்ன செய்யுது, பிள்ளை வருது. இப்போ இந்த 2 பிள்ளை, ஆமாம், யாக்கோபு ஏசா, அது மாற்றிடாதீங்க. இப்போ அவள் அவசரப்பட்டு ஆகார் மூலமாய் பிள்ளை பெற்றதை, அது எங்கே போய் முடியுது என்றால் ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே போய் முடிஞ்சு இன்றைக்கும் உலகவாறு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். சாராள் ஒருவேளை சகரியா மாதிரி அமைதியாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அவள் ஒரு தவறான முடிவு எடுத்தா. அவள் முடிவு எடுத்ததுக்கு ஒரு நீதி இருந்தாலும் அது ஒரு ஆபத்தில் போய் முடிந்தது. 2வது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8-14. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8-14. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8-14 வாசிப்போம். 2 வசனம் வாசித்து முடிச்சிருவோம், நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சொன்ன கருத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு செய்தி புரிஞ்சிருக்குமோ தெரியாது. நீங்கள் தேவனோடு அதிகமாய் பேசுங்கள், மக்களோடு கொஞ்சமாய் பேசுங்கள். இன்னும் சொல்ல போனால் தேவனே உங்களிடத்தில் அதிகமாய் பேச வையுங்கள். எத்தனையோ பேர் இருந்தாலும் மோசையைத்தான் கூப்பிட்டு பேசுகிறாரு. உங்களை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு கர்த்தர் வச்சுக்கோங்க. அடுத்து 1 சாமுவேல் 13வது 8-14 வாசிக்கிறோம். ஆனால் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தினுடைய, சாமுவேல் சொல்கிறான், உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். சவுல் ராஜாட்ட சாமுவேல் சொல்கிறான், கொஞ்சம் காத்திருப்பா, நான் பலி செலுத்துகிறவன், நீ ராஜரீக அபிஷேகம், நான் ஆசாரிய அபிஷேகம். ஆசாரிய அபிஷேகம் செய்ய வேண்டிய நான் பலி செலுத்துவேன். அது வரைக்கும் ராஜ்ய அபிஷேகம் உடைய நீ பொறுமையாக இரு. ஆனால் 7 நாள் காத்திருந்தான், கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவன்கிட்ட சேரி போனார்கள். வாசிப்போம். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இப்போ செலுத்திட்டான். ப்ரெஷர். ஜனங்கள் சொல்கிறாங்க, இங்கே மந்திரி சொல்லியிருப்பான், சவுல் பிரச்சனை என்ன, ஜனங்கள் எருசலேமுக்கு போகிறேங்கிறாங்க. ஏன் ஜனங்கள் செதறி போகிறாங்க? ஏன் செதறி போகிறதுக்கு காரணம், நீ இன்னும் பலி செலுத்தி யுத்தம் ஆரம்பிக்கல, எதிரிகள் வந்துட்டு இருக்காங்க. எப்பா பொறுத்து பார்க்குறாரு, பொறுத்து பார்க்குறாரு. இன்ச்சு பை இன்ச்சா கதறி வெளியே வரும். தேவ பிள்ளை, ப்ரெஷர். உன்னை ஒரு ஆபத்துக்குள்ள, என் செய்தியினுடைய சாரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்னு தெரியல. அநேக நேரத்தில் பிரசங்கம் கேட்கும்போது கதை கேட்குற மாதிரி தான் வரும். இல்லை பிரதர், வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் செய்தி. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் தெரியாது, என் மனைவிக்கு வேணால் பாதி தெரியும், அப்படியே வரும். நாங்கள் எடுத்த தீர்மானம் இப்போ எங்களை நசிக்கிட்டு இருக்கு. கழுத்து மட்டும் வெளியே இருக்குது, உடம்பெல்லாம் மலைப்பாம்பை சுற்றி வச்சிருக்கு. இப்போ அப்படியே நெளிஞ்சு அப்படியே வெளியே வரும். எங்களுக்கு அதை விற்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒருத்தருக்கு ஏற்பட்ட ப்ரெஷர் நிமித்தம் நாங்கள் யாரை விடுதலையாக்கணும்னு நினச்சோமோ அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் எங்களை குறை சொல்லிக்கிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் யாரை நாங்கள் காப்பாற்ற முயற்சித்தோமோ நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ப்ரெஷர். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்குறவனா இருந்தேன்னா ப்ரெஷர் வர்றதுக்கு முன்னுக்கு கர்த்தர் சொல்லி தருவார், இங்கிட்டு போகாதேன்னு. உறவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம், இன்றைக்கி வேதனையில் இருக்கோம். தேவப்பிள்ளை, ப்ரெஷர். வீட்டை ஜப்தி பண்ணி வர போகிறான், தெரியும் உனக்கு, இந்த பத்திரத்தை எழுதி கொடுக்குற பத்திரம் திரும்பி உன் கைக்கு வராது, நீ அடகு வச்ச பத்திரம் திருப்பி வராதுன்னு உனக்கு தெரியும். ப்ரெஷர். ரோட்டில் கத்திட்டு போயிட்டா.
ப்ரெஷர் உன் வாழ்க்கையை அழிச்சிரும். 40 நாள் வரலைன்னு தவறான தீர்மானம் ஆரோன் எடுத்த மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் நான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், சிரிக்கிற மாதிரி நடிக்கிறோம். சிரிக்கிற மாதிரி நடிக்கிறோம். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உன் தலையில் இருக்க முடிய நீ இருக்கிறார். சரி, இப்போ 1:8-14 ப்ரெஷர். யாருக்கு ப்ரெஷர்? யாருக்கு ப்ரெஷர் வந்துருச்சு? என்ன எனக்கு ப்ரெஷர் வந்த மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ப்ரெஷர் உங்களுக்கு வராமல் நம்ம இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் வந்த மாதிரி தெரியலையே. ஒருத்தர் வீட்டில் ஒரு மனைவி கத்திக்கிட்டே இருந்தா, கணவன் அமைதியாக இருந்தார். நான் டென்ஷன் ஆக நீ ஆக மாட்டேன், நீ ப்ரெஷர் ஆகத்து. நீ ப்ரெஷர் ஆகாதது எனக்கு ப்ரெஷர் ஆகுது. தேவ பிள்ளைய இங்கே சர்வாதங்க பழி முடியும். இப்போ சாமுவேலுக்கு வரல, மக்கள் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, இன்னும் பட்டயத்தை எடுக்காமல் இருக்க, பழி செலுத்தனியா பழி, அவன் வர அமாவாசைக்கு அப்துல் காதர் காத்திருக்குமா, அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு சம்மந்தம் இருக்கா, நீ வாட்டு வெட்டு, ஐயருக்கு அமாவாசை காத்திருக்காத, விட்டு முடிச்சாச்சு. வயிறு போனான். வாசிப்போம் 14 வரைக்கும். சீக்கிரமாக நேரம் ஆகிட்டு போகுது. அவன் சர்வாதாங்க பலி முடிக்கிறது. சாமுவேல் வந்தான், சவுலனை சந்தித்து வந்தனஞ்சு எதிர்கொண்டு போனான். நீ என்ன செய்தா என்று கேட்டார். ஜனங்கள் செதறி போகிறதையும் குறித்த நாட்களில் நீ வராதையும் பெலிஸ்தர் மிக்சாமல் கூடி நான் கண்டபடியினாலே ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் வேற, இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் வேற. நான் திருப்பி சொல்கிறேன், ப்ரெஷர் இல்லாமல் குடிசையில் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழுங்க. குடிசையில் வாழ்ந்து வாழ சொல்லலை. மாட்டிக்கிறாதீங்க, ப்ரெஷரில் மாட்டிக்கிறாதீங்க. யோவான் 11வது அதிகாரம் 32, 39, 40 நேரம் ஆகிட்டு போகுது, முடிச்சிடும். இது ஒன்று மட்டும் வாசித்து முடிச்சிடும், நேரம் அடுத்து கப்பர் பணையம் இருக்குது, அதை நான் நிப்பாட்டிக்கிறேன். யோவான் 11:32 பண்ணுங்க. யோவான் 11:32. யோவான் இது ஒன்று மட்டும் வாசிக்கும், ஒரு வருஷம் மட்டும் போதும். இயேசு இருந்த இடத்துல மரியாள் வந்து அவரை கண்ட உடனே பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீங்கள் இருந்து நான் என் சகோதரன் வரைக்கும். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 32, 39, 40 குறிச்சிங்க, போட வேண்டாம். அப்போ லாசரு மரிச்சு போனோன்னே சிஸ்டர்ஸ்க்கு இயேசுநாதர் மேலே உள்ள விசுவாசம் போயிடுச்சு. ப்ரெஷர், கல் எடுத்து போடுங்க, வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம். நீ வியாதியாக இருக்கும் போதே சோகமாக்கலை, இனிமேல் நீ பார்த்து அப்படியே பாசம் உள்ளவன்னா நீ இன்றைக்கே வந்து பார்த்துருக்கணும். பேண்டேஜ் துணியை கட்டுறதுக்கு முன்னுக்கே வந்து பார்த்துருக்கணும். சரி, வியாதி சோமாக்கிறது தான் வரல. ஒரு நார்மல் மனுஷன் இறந்தால் வீட்டுக்கு விசாரிக்க வர மாட்டானா? நீ என்ன அப்படின்னா அவ்வளோ ஒன்று 1000 மைல் தள்ளியாக இருக்கீங்க தானே இருக்கீங்க, வந்து அட்லீஸ்ட் டெட் பாடியோட பார்க்கல. இப்போ உள்ளே வச்ச பிறகு இது நீ மேலே போய் அவர் எந்த நோக்கத்தில் கேட்குறான்னு இந்த அம்மாவுக்கு புரியல. அவர் உயிரோடு எழுப்புறதுக்காக கேட்குறாரு. இவர் நினச்சா கடைசி மரியாதை பண்ணுறதுக்காக வந்திருக்காரு நினச்சிக்கிடுச்சு. ப்ரெஷர். கப்பர் பையன் அப்போஸ்தலர் 27, 28, 25 வீட்டில் போய் வாசிங்க. ப்ரெஷர். அந்த நேரத்தில் டீச் பண்ணுறார் பவுல், ப்ரெஷரில் இருக்காதீங்க, திடமனதாக இருங்க. அவன் சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான், கடலில் குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். 16 நாள் பட்னியில் கிடக்கிறான். ப்ரெஷர் அதிகமாகிருச்சு. கருத்து சொல்லாரு, வேணாம் ப்ரெஷரில் தப்பான முடிவு எடுத்துடாத. இன்றைக்கி அநேகர் தற்கொலைக்குள்ளே போகிறது காரணம் தெரியுமா? ப்ரெஷரில் போகிறாங்க. கடன் வாங்கின ப்ரெஷரில் போகிறாங்க. சில பேர் ஆன்லைனில் போய் விளையாடுறாங்க, ரம்மி கேம்ஸ் விளையாடுறாங்க, எதுலையோ போய் விளையாடுறாங்க. கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, வேணாம் இந்த உலகம் வேணாம். சரி நீ செத்தா பரவாயில்லையே, பிள்ளையும் கூட்டு போய் கிணத்துல குதிச்சுறாங்க. பிள்ளையை குதிச்சு இன்னும் கேவலமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு கற்புள்ள பெண் தன் கற்பே இழந்தா ப்ரெஷர் நிமித்தமாக. வேதனையோடு சொல்கிறேன், கண்ணீரோடு சொல்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு அவள் கற்பில் இல்லவ, ஒரு வாழ்நாள் கற்பை இழந்தா, வாழ்நாள் முழுதும் அழுதா. கேட்டேன், ஏன் எனக்கு வாழ்க்கையில் வாழ முடியல, இதை தவிர என்னால் வேறு எதுவும் போக முடியல. ஆனால் இதில் போன பிறகு அதை காட்டிலும் இது வேதனையாக இருக்குங்கிறா. மனசாட்சியை குத்துது. தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு ஆத்ம பாரம் உண்டாகணும், வேதனை உண்டாகணும். நம்ம நல்லா இருக்கோம். நான் அடிக்கடி பேப்பர் படிக்கும்போது இந்த நகை 7 அறிவிப்பு, இடம் 7 அறிவிப்பை பார்க்குறேன். இன்றைக்கி கர்த்தர் உன்னையே நல்லா வச்சுருக்கிறாருல்ல. எத்தனை பேர் வருது தெரியுமா? ஃபோன் நம்பரோடு போட்டு வராங்க, யார் யாருடைய நகை எந்தெந்த பேங்கில் விற்கப்படுதுன்றேன். சில காரியத்தை நான் மனந்திறந்து பேசுகிறேன். நான் ஏன் பேசுகிறேன்னா, உங்களுக்கு இந்த வேதனை வரணுங்கிறதுக்காக பேசுகிறேன். ஃபஸ்ட் இதை நான் வெளியே சொல்கிறீங்களே, சொல்லணும். வேதனை நமக்கு வரணும், பெயின் வரணும், ஆத்மாக்களை குறித்து பெயின் வரணும். உலகத்தில் இருக்க வேதனை நம்ம புரிஞ்சுக்கிறணும். கர்த்தர் நம்மளை ஒன்றாச்சு. கண்களையும் மூடி எழுந்திருந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா தேவ சமூகத்தில்? இன்றைக்கி செய்தி எத்தனை பேருக்கு எது புரிஞ்சிச்சு எது புரியல எனக்கே தெரியல. நான் கொட்டிட்டேன், என் இருதயத்தில் ஆண்டவர் வச்ச வார்த்தையெல்லாம் கொட்டிட்டேன். நீங்கள் எப்படி வீட்டில் போய் மெடிடேஷன் பண்ணுங்கள். அந்த மோசே தேவனோடு நீங்கள் நல்லா கவனிங்க. ஊழியனா 2வது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஆண்டவர் உங்களை பேச அழைக்கணும். வாப்பா அவரோடு போய் நீ பேசணும். அவரோட கொஞ்சம் போய் தங்கியிருக்கணும். அவரோட நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா அது இனிமையாக இருக்கும். அவரை தங்கி அவர் முகத்தை பார்க்கணும். அவர் முகத்தை பார்த்தா ஜனங்கள் உங்களை கனம் பண்ணணும்னு நினச்சி வேதனைப்படாதீங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் எனக்கு பொன்னாட பொத்துவானான்னு காத்துருக்கு. இல்லை, கர்த்தர் உங்களோட பேசணும்.
40 நாள் ஆண்டவர் மோசையை வச்சுருந்தாருன்னா ஒரு நோக்கத்தோடு தான் வச்சுருந்தார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு காலதாமதம் புரியல. சில வேதனை உள்ள அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். கர்த்தரை கண்களை முடிச்சோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது உங்கள் சமூகத்துக்கு முன்பாக வருகிறோம். உமது சமூகத்துக்கு முன்பாக வருகிறோம் அப்பா. எங்களுடைய பிரச்சனைகள்லாம் நீ அறிஞ்சிருக்கிறீர். இங்கே வந்து எல்லாரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நாங்கள் ஸ்தேவான் விசுவாசத்தில் வல்லமையில் நிறைந்திருந்த மாதிரி நாங்கள் இல்லை ஆண்டவரே. அதனால சின்ன பிரச்சனையை பார்த்தோன்னே எங்களால் தாங்க முடியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறோம். எங்களை திட இருதயம் உள்ளவராய் கல்லறியும் போது கூட ஸ்தேவான் மன்னிங்கன்னு சொன்னால் அந்த இருதயம் எங்களுக்கு வரல ஆண்டவர். எங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆனாலே நாங்கள் டென்ஷன் ஆகி எமோஷன் ஆகிரும் ஆண்டவர். எங்களை மாற்றுங்க. ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த காலதாமத்தின் நேரத்தில் நாங்கள் தப்பாக முடிவு எடுத்து கடைசி வச்சு வேதனைப்பட்டு உங்கள்கிட்ட வந்து அழுகுறோம். நாங்கள் எடுத்த முடிவு, ஆனால் வேதனைப்படும் போது ஓன்ட்ட வந்து அழுகுறோம். உன்ட்ட ஆலோசனையே நாங்கள் கேட்கல. இதனால் வந்து எல்லாரையும் கருத்தில் போடுறோம். ஆள் இயேசுவிங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.